நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னி இருத்துவன். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார்மொழியமுடன் அமர்த்திருந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி உரையாசிரியர் சிவகுமணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து இளந்தரளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை சொல்வர்களே, இன்று தொண்டபுராணத்திலே நம்முடைய சண்டீஸ்வர நாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கிறோம். சண்டீஸ்வர நாயனுடைய திருச்சரியத்தில் ஒரு 15 திருப்பாடல் நம்ம பார்த்துட்டோம். அது சண்டீஸ்வர நாயனார் அவரை பற்றி நமக்கு திருத்தொண்ட தொகையில் அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன் செம்மையே திருமேனி வழிபடானிருக்க வெகுண்டெழுந்த தாதைதால் மலிவினால் எறிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கடியேன். அடிச்சண்டி பெருமான் என்னன்னா இறைவனுடைய திருவடி பற்றை விடாத சண்டீஸ்வரர் அப்படிங்கிறார். இறைவன் திருவடி பற்றி விடாத தொண்டராகிய சண்டீசர் என்று சொல்லி சொல்றார். அம்மையான்னா மோட்சத்தை தருவோனாகி இறைவனது அடிச்சண்டி பெறும் திருவடி அடைந்த சண்டீஸ்வர நாயனாருக்கு அடியன் என்று சொல்லி சொல்றார். நாயனார் அவதரித்த ஊர் சேஞ்சலூர் என்று சொல்லக்கூடியது. இந்த சேஞ்சலூர் அப்படிங்கிறது முருகப்பெருமான் அமைத்த ஒரு ஊருங்க. முருகப்பெருமான் கிரபுஞ்ச மலையை தன்னுடைய வேலாயுதத்தினாலே பிளந்து, கந்தபுராணத்தில் இதெல்லாம் இருக்கு. முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக அந்த கிரபுஞ்ச மலையை, அங்கே தான் தாரகன் மலையில் இருக்கிறான், அதனால் அந்த மலையை பெயர்த்து பிளந்து தாரகாசூரனை வதைத்து அதற்கு பிறகு அங்கிருந்து அப்படியே தென் திசை வாயிலாக வருகின்ற பொழுது அந்த திருச்செந்தூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ முருகப்பெருமான் பூசை செய்வதற்காக ஒருவர் உருவாக்குறார். அதுதான் சேஞ்சலூர் என்று சொல்லக்கூடியது. இப்போ முருகப்பெருமான் சிவபூஜை செய்வதற்காகவே உருவாக்கிய ஒரு சிவலிங்க பெருமானை அங்கு பூஜை செய்து அது சேயடைந்த சேஞ்சலூர் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். சேஞ்சலூர் அப்படின்னு சேய் அப்படின்னா முருகன் இல்லை, முருகப்பெருமான் அந்த ஊரை அமைத்து அங்கு பெருமானை பூசை செய்ததனால் அதுக்கு பேர் சேஞ்சலூர் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது பெரிய புராணத்தில் 2 பிள்ளையார் சொல்லுவாங்க. ஒன்று ஞானசம்பந்த பிள்ளையார், இன்னொன்று சேஞ்சலூர் பிள்ளையார். அவரும் சாமிக்கு மகன் முறை தான், இவரும் சாமிக்கு மகன் முறை தான். 2 பிள்ளையார் பெரிய புராணத்தில் மொத்தத்தை 2 பிள்ளையார், சேஞ்சலூர் பிள்ளையார், இன்னொன்று சீர்காழி பிள்ளையார், ஞானசம்பந்த பெருமான். இப்படி முருகன் அந்த ஊரில் இருந்து அந்த ஊரை உருவாக்கி பூசை செய்ததுனால சேஞ்சலூர் என்று சொல்லுவாங்க. அங்கே மறையவர்கள் நிறைந்த ஒரு பதி, இதெல்லாம் சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தது தான் இல்லைங்களா. அப்படி அந்த பதியினுடைய பெருமையை பற்றி சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்கிற பொழுது 8வது பாட்டில் சொல்கிறார். பண்ணின் பயனாம் நெல்லிசையும் பாலின் பயனாம் இன்சுவையும் கண்ணின் பயனாம் பெருகொலியும் கருத்தின் பயனாம் எழுத்து அஞ்சும் விண்ணின் பயனாம் பொலிமலையும் வேத பயனாம் சைவமும் போல் மண்ணின் பயனாம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்கிறார். அதாவது பண் அப்படின்னா பன்னிற்கு பயன் என்ன அப்படின்னா நல்ல இசை இல்லைங்களா. பன்னினுடைய பயன் நல்ல இசை. பாலுக்கு பயன் என்னென்னா நல்ல சுவை. பாலுக்கு சுவைதான் பாலனுடைய பயன். கண்ணனுடைய பயன் என்னென்னா ஒளி இருக்கணும். இல்லைன்னா கண் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாத போனாலும் ஒன்று தான். ஒளி இல்லாத கண் இருந்த ஒன்றும் பயன் இல்லை. அது மாதிரி கருத்திற்குரிய பயன் திரு அஞ்செழுத்து என்று சொல்கிறார். ஒரு கருத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா அஞ்செழுத்து தான். அஞ்செழுத்து தான் நமக்கு கருத்தாக எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதனுடைய கருத்தாக இருக்க வேணும். அப்படின்னா என்னென்னா அஞ்செழுத்து தான் கருத்து, அதுக்கு மேலே ஒரு பொருள் கிடையாது. இப்போ கருத்தின் பயனாம் அஞ்செழுத்தும் சொல்கிறார். அப்புறம் விண்ணின் பயனாம் பொலிமலையும், இந்த ஆகாயம் இருக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா நமக்கு மழை பொழிவது தான். ஆகாயத்தினுடைய பயன் மழை பொழிய வேண்டும். வேத பயனாம் சைவமும் போல், வேதத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா சைவத்தினை போல மண்ணிற்கு பயனாகும் அந்த பதியினது வளத்தினது பெருமை அளவுடையதாகுமோ மண்ணின் பயனாம் அப்பதியின் பெருமை வரம்புடைத்தோ என்று சொல்லி அந்த சேனலுடைய பெருமையை
வளத்தினை வந்து அளவுபடுத்தி சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த ஊரினுடைய பெருமையை சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, நாயனார் அவதரித்த ஒரு ஊர், அதனால் அதுக்கு மேலே ஒரு பெருமை அதுக்கு இல்லை. அதான் சொல்கிறார். கருத்தின் பயனாம் அஞ்செழுத்தும் அப்படின்னு, எழுத்தஞ்சும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா திருவைந்தெழுத்தினை கருதுவதற்கே கருத்து மக்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை நூல் துணைவும். அது நினைக்க மடநெஞ்சும் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனே அப்பர்சாமி சொல்லி பாடுவார். அதே மாதிரி நம்முடைய பொன்வண்ண தந்தாதியில் சேரமான் பெருமாள் நாயனார் பாடுறார். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன், செப்ப நான் அமைத்தேன், வந்தனை செய்ய தலை அமைத்தேன், கை தொல அமைத்தேன், வந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன், கண் அரும்ப வைத்தேன், வெந்த வெந்நீரன் ஈசற்கு இவை நான் விதித்தனவே என்று சொல்லி பொன்வண்ண தந்ததில் நமக்கு சாமி வந்து, அதாவது மனசை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு, சிந்தனையை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு, கைகாலையெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒவ்வொன்றா சொல்கிறார். சிந்தனை செய்ய மனம் அமைத்தேன் அப்படின்னு, பெருமானுடைய திருவடியை சிந்திப்பதற்கு தான் பெருமான் வந்து மனதை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறார். செப்ப நான் அமைத்தேன், வாய் எதுக்கு கொடுத்திருக்கிறார், அவனுடைய பெருமைகளை பேசுவதற்கு, அவனுடைய பெருமைகளை அவனுடைய புகழ்களை பாடுவதற்கு செப்ப நான் அமைத்தேன்கிறார். அப்புறம் வந்தனை செய்வதற்கு தலை அமைத்தேனர், தலை எதுக்கு வச்சு கொடுத்துருக்கிறாருன்னா மணிவாசக பெருமான் சொல்கிறார். வாழ்த்த வாய், அதாவது வணங்க தலை வைத்து வார்களல் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அப்படின்னு. அப்போ இறைவன் நமக்கு வாய் எதுக்கு கொடுத்துருக்காருன்னா அவனுடைய பெருமைகளை பாடுவதற்கு அப்படிங்கிறார். அப்போ கை எதுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அவனை வணங்குவதற்கு தொழுவதற்கு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பந்தனை செய்வதற்கு அன்பு அமைத்தேன் அப்படின்னு, பெருமானிடத்தில் அன்பு செய்வதற்கு தான் நமக்கு வந்து இந்த உடம்பையெல்லாம் நம்ம இந்த மனதையெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் மெய் அரும்ப வைத்தேன் என்று சொல்லி அதற்கு பிறகு இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா வெந்த வெந்நீரன் ஈசற்கு இவையான் விதித்தனவே என்று சொல்லி சொல்றார். சிவனை நினைத்தலே மனம் பெற்றதனுடைய பயன் அல்லாதபடி கருத்து பெற்ற பயன் இல்லையாகும் என்பது ஐந்தெழுத்து சிவன் திருநாமம். ஆலை படுகரும்பின் சாறு போல அன்னைக்கும் ஐந்தெழுத்தின் நாமத்தான் கான், நம்முடைய திருமுறையில் சொல்ல, திருத்தாண்டகத்தில் திருவேழிமல்ல திருத்தாண்டகத்தில் சொல்றார். ஆலை படுகரும்பின் சாறு போல அன்னைக்கும் ஐந்தெழுத்தின் நாமத்தான் கான் அப்படின்னார். திருவைந்தெழுத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஆலை படுகரும்பின் சாறு போல அப்படின்னா அந்த கரும்பு சாறு வந்து நமக்கு என்ன சுவையை கொடுக்குதோ அது மாதிரி அஞ்செழுத்து வந்து என்னுடைய உயிருக்கு உறுதியை கொடுக்கும் என்று சொல்லி சொல்கிறார். ஐந்தெழுத்தை கருதுவதாவது அவற்றின் உள்ளீடாய் அறிவிக்கப்படும் சிவன் உயிர்களுக்கு செய்யும் பெரும் கருணையை என்னொளி உருகுதல் என்று சொல்லி சொல்கிறார். நம்ம பதிவிதி என்னும் அஞ்செழுத்து அப்படிங்கிறது ஞான சாஸ்திரம். வேத பயனாம் சைவம் அப்படின்னு சொல்லுகிற, வேதம் என்று சொல்லுவது பொதுநூல், ஆகமம் என்று சொல்லுவது தான் சிறப்பு இல்லைங்களா. அதனால் வேத பயனாம் சைவமும் போல் என்று சொல்லி வேதம் பொது நூல் எனவும் ஆகமம் சிறப்பு நூல் எனவும் கூறப்பட்டது. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் எங்கு தெரிக்கலுற்றாம், சிவபிரகாசத்தில் பாயிரத்தில் சொல்லியிருக்கு. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் திறன் எங்கு தெரிக்கலுற்றாம் அப்படின்னா வேதம் என்று சொல்லுவது பொதுங்க, அது பொதுவாக உலகில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லுவது வேதம். ஆகமம் அப்படிங்கிறது சக்தி நிபாதர்களுக்கு, நல்ல பக்குவம் உடையவர்களுக்கு சொல்லப்படுவது ஆகமம். வேதத்தினுடைய தெளிவு என்னென்னா சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படி வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கலுற்றாம் என்று சொல்லி சிவபிரகாசத்தில் பாயிரத்தில் 7வது பாட்டில் சொல்கிறார். மாதவ சிவஞான யோகிகள் சிவஞான மாபாடிய சிறப்பு பாயிரத்தினுள் இதனை விளக்கி அருளது காண்க என்று சொல்லி சொல்கிறார். இப்படி வந்து மண்ணின் பயனாம் அப்பதி என்று சொல்லுவது இந்த நாயனார் அவதரித்ததுனால அந்த ஒரு பதியை சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த பதியில் ஒரு காசிபகோத்தரத்தில் தலைமை சார்ந்த ஒரு மறையவர் மரபில் ஒருத்தர் எச்சதத்தன் என்று சொல்லி ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எச்சதத்தன் எப்படின்னா, அதாவது ஒரு பாம்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பாம்புக்கு 2 உதாரணம் சொல்லலாம். நல்வினைக்கும் பாம்பு உதாரணம் சொல்லலாம், தீவினைக்கும் பாம்பு உதாரணம் சொல்லலாம். நல்வினைக்கு என்ன உதாரணம் அப்படின்னா அந்த நாகமணியை கொடுப்பது இல்லைங்களா, நமக்கு மாணிக்க மணியை கொடுப்பதும் பாம்பு தான். அதே மாதிரி விஷத்தை கொடுப்பதும் பாம்பு தான். அது மாதிரி எச்சதத்தன் எப்படின்னா நல்வினைக்கும் அவனே காரணம், அவன் தீவினைக்கு அவனே காரணம். நல்வினைக்கு என்ன காரணம், நமக்கு சண்டீஸ்வர நாயனாரை பெற்றுக் கொடுத்தது. இந்த சைவ உலகம்
பூசை செய்து அந்த பூசையின் பயனை அடைவதற்கான ஒரு வழியை சொல்லிக் கொடுத்தது யார்? சண்டீஸ்வர நாயனார் இல்லைங்களா? அந்த சண்டீஸ்வர நாயனாரை ஈன்றெடுத்து கொடுத்த பெருமை யசோதத்தனுக்கு உண்டு. சரி, தீமை அப்படின்னா என்னென்னா, சிவபூசைக்கு வச்சுருந்த பாலை காலால் தள்ளினார் பாருங்க, அதுதான் அவர் செய்த தீவினை. அப்போ ரெண்டுக்கும் அவரே உதாரணமாக சொல்கிறார். இப்படியெல்லாம் உதாரணம் பிடிக்கிறது பார்க்குறது ரொம்ப கஷ்டம். சேக்கிழ பெருமான் தான் இந்த மாதிரி ஊமையெல்லாம் சொல்ல முடியும். நல்வினைக்கும் ஒரு உதாரணம் அவனே தான், தீவினைக்கும் ஒரு உதாரணம் யசோதத்தனே தான். அதான் சொல்கிறார், அருமை மணியும் அழித்ததுவே நஞ்சும் அழிக்கும் அரபு போல இருமை வினைக்கும் ஒரு வடிவாம் யசோதத்தன் உளனானான் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டுக்கும் அவர் தான் உதாரணமாக சொல்லப்படுவது, நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடியதுக்கு என்று சொல்கிறார். அடுத்து, அப்படிப்பட்ட யசோதத்தனுக்கு ஒரு மனைவி. அந்த அம்மா எப்படி அப்படின்னா, மற்றை மறையோன் திருமனைவி வாய்ந்த மரபின் வந்துதித்தால் சுற்றம் விரும்பும் இல்வாழ்க்கை தொழிலால் உலகில் துணை புதல்வர் பெற்று விளங்கும் தவம் செய்தால் பெரும்பேரல்லை பயன் பெறும் பற்றை எறியும் பற்று வரச் சார்வையுள்ள பவித்திரை என்று சொல்லி, அந்த அம்மா பேர் பவித்திரை. சண்டீஸ்வர நாயனாருடைய தாயார் பேர் பவித்திரை என்று சொல்லி, அந்த அம்மா கற்பில் சிறந்த ஒரு நல்ல ஒரு மனையறத்திலே சிறந்து விளங்கிய ஒரு மனை பவித்திரை என்று சொல்கிறார். பற்றை எறியும் பற்று வரச் சார்வாயுள்ள பவித்திரை என்று சொல்லி. ஸோ பவித்திரைனா ரொம்ப தூய்மையுடையவள் அர்த்தங்க. அதான் பவித்திரம் அணிந்து கொண்டு நம்ம கிரியெல்லாம் செய்கின்ற பொழுது அந்த மோதிரம் சொல்லுவாங்க இல்லையா, பவித்திரம் அப்படிங்கிறத தூய்மைப்படுத்தி கொள்வதற்காக. இன்னொன்று பவித்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு தீட்டு பட்டு போச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு கோயில்லையே ஏதாவது ஒரு தீட்டு அப்படின்னா அதை சுத்தப்படுத்தி மீண்டும் பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு பேர் பவித்திரம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணப்ப நாயனார் பணத்தில் அப்படி வருது. கண்ணப்ப நாயனார் பணத்தில் அந்த பகுதி முழுக்க மாமிச துண்டுகளாக இருக்குது. மாமிச துண்டுகளை பார்த்தோன்னா அவர் சிவகோசரர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சிவகோசரர் என்ன நினைக்கிறார், இது தீட்டுப்பட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் ஆகம முறைப்படி அந்த மாமிச துண்டுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. தீட்டுப்பட்டு போச்சுன்னு சொன்னோன்னா அவர் அடுத்து என்ன செய்ய போகிறாருன்னா, பவித்திரமாம் செயல் செய்து அப்படின்னு பாருங்க. பழுது புகுந்தது தீர, பழுது புகுந்தது தீர பவித்திரமாம் செயல் செய்து அப்படிம்பார். அப்படின்னா அந்த தீட்டை நீக்குவதற்கு என்ன செய்கிறாராம், ஒரு புண்ணியார்ச்சனையே செய்கிறார். அப்படியே அவர் தொடர்ந்து 4 நாட்கள் 5 நாட்கள் செய்கிறார். அப்புறம் 6வது நாள் தான் பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார். அதற்கு பிறகு பெருமான் என்னுடைய பின்னாடி நீங்கள் ஒளிந்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சாமி அருள் செய்கிறார். இதெல்லாம் அந்த புராணத்தில் வரக்கூடியது. அப்படிப்பட்ட பவித்திரைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அவருக்கு பேர் தான் விசார சருமனார்னு பேருங்க. சண்டீஸ்வரருடைய அப்பா அம்மா வச்ச பேர் விசார சருமனார் என்று சொல்லி. அப்படி சண்டீஸ்வர நாயனார் அவதரிக்கிறார். அப்படி அவதரித்து 5 வருஷம் ஆன உடனேயே போன பிறப்பிலேயே அவர் ஆகமங்கள் எல்லாம் கற்றிருந்தவர். போன பிறப்பிலே ஆகமங்கள் எல்லாம் கற்றிருந்ததுனால அவருக்கு இப்போ 5 வயசு ஆன உடனேயே அந்த ஆகம உணர்வுகள் எல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருது. அதாவது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாருங்க. 5 வருடம் அவர்க்கணைய அங்கம் மாறும் உடன் நிறைந்த சந்தமறைகள் உட்பட முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள்னர். சிவபெருமான் மொழிந்த ஆகமங்கள். ஆகமங்கள் எல்லாம் யார் சொன்னது? சிவபெருமான் மொழிந்தது. எங்கே சொல்கிறார்? திருக்குறிப்பு தொண்டாயத்தில் சொல்கிறார், எண்ணில் ஆகமம் இயம்பை இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அப்படிங்கிற. இப்போ ஆகமங்கள் அப்படிங்கிறது சாமியே சொன்னது. அதே மாதிரி தான் வேதங்கள் சிவபெருமான் சொன்னது. பெரிய புராணத்தில் இருக்கு, வேதங்கள் மொழிந்த பிரான் மெய்த்தொண்டர் நிலை கண்டு அப்படிங்கிறார் சேக்கிழ பெருமான். காரைக்காலமையார் புராணத்தில் சொல்கிறார். இன்னொரு புராணத்திலே சொல்கிறார், வேத காரணரடியார் மெய்ப்பணி செய்ய அப்படிங்கிறார். சிறுத்தொண்ட நாயனர் புராணத்தில் சொல்கிறார். இதெல்லாம் யார் சொன்னதுன்னா சிவபெருமானே சொல்லியிருக்கிறார். எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனைவர் சிவகோசரியார் அப்படின்னார். இப்போ இதெல்லாம் எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப அப்படின்னார். அப்படின்னு அந்த ஆகமங்கள் சொன்னது சிவபெருமான். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பூவும் நீரும் சொல்லப்பட்டிருக்கு. பூசணைக்கு என்ன வேணும்னா பூ வேணும், நீர் வேணும் அப்படிங்கிறார். இப்போ அப்படி 5 வயசு ஆன உடனே முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைத்த மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவியுணர்வு சிறந்ததால் அப்படின்னார். 5 வயசு ஆன உடனே சண்டீஸ்வர நாயனாருக்கு 5 வயசு பிள்ளையாக இருக்கிற பொழுது போன பிறப்பில் அவர் கற்றிருந்த அந்த ஆகமங்களால் இப்போ கொஞ்சம் நினைவுக்கு வருதுங்க. அதுக்கு ஒரு ஓமை சொல்கிறாரு. இப்போ மலர் ஒன்று கூம்பி இருக்குது, அந்த மலர் விரிஞ்சால் என்ன வரும்? வாசனை வரும். அது மாதிரி
இப்போ அந்த பக்குவம் வருகின்ற பொழுது தான் மலர் விரியும். மலர் விரிந்ததுன்னா வாசனை வரும். அது மாதிரி இப்போ அவருக்கு அந்த 5 வயது நிறைவாகின்ற பொழுது அந்த பக்குவம் வருகிறது. அந்த பக்குவம் வருகின்ற பொழுது ஆகமங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தது. அப்படி ஆகமங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்ததுக்கு பிறகு ஆகமத்தில் என்னென்னவெல்லாம் இருக்குது, பூசனை இருக்குது. அடுத்தது அவர் என்ன உணர்ந்துக்கிறார் அப்படின்னா, அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலையிலே எனக்கு கொண்டு செலவு மிகுந்த சிந்தையினில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார் அப்படின்றார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கலைகளுக்கெல்லாம் எல்லையாக இருக்கக்கூடியது கூத்தப்பெருமானுடைய தூக்கிய திருவடி அப்படின்னு முதல்ல அவருக்கு உணர்வு வருது. அதுதான் அந்த ஆகமங்கள் நினைவுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அந்த உலகில் அழகில் கலையின் பொருட்களை ஆடும் கலலே என்று கொண்டு அந்த சிறிய பெருந்தகையார் அப்படின்னு பாருங்க. அவர் வயசு கம்மி தான், ஆனால் அவருடைய எண்ணம் பெருசு. அதனால் சிறிய பெருந்தகையார் பாரு. ஞானசம்பந்த பெருமான இதே மாதிரி சொல்லுவார், சிறிய பெருந்தோன்றலார் அப்படின்னு பாருங்க. வயசு சின்னது தான், ஆனால் அவங்களுடைய அறிவு ரொம்ப பெருசு. அதனால் சிறிய பெருந்தகையார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி அவருக்கு அந்த நினைவு வந்த உடனேயே அவர் நடமே புரியும் சேவடியார் நம்மையுடையார் எனும் மெய்மை உடனே தோன்றும் உணர்வின்கண் ஒளியாதூரும் அழியன்பின் கடனே இயல்பாய் முயற்றி வரும் காதல் மேன்மேல் எழுங்கருத்தின் இன்றைய நேர் நிற்கும் செம்மலர் திகழு நாள் அங்கொரு நாள் என்று சொல்லி. அப்படின்னா அதாவது இதெல்லாம் பார்த்துட்ட மாதிரி தெரியுது. ஆமாம், 27வது பாட்டு வரணும். நான் கரெக்டு. இப்போ அந்த ஆகமங்கள்லாம் நினைவுக்கு வந்த உடனே அவருக்கு என்ன வேணும், அந்த பசு கூட்டங்கள் மேலே அவருக்கு ஒரு அன்பு வருது. அந்த பசு கூட்டங்கள் மேலே அன்பு வருகின்ற பொழுது பசுவனுடைய சிறப்பெல்லாம் அவர் நினச்சி பார்க்குறார். இந்த உலகத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய திருநீற்றை கொடுப்பது பசு. இன்னொன்று சிவபெருமானுக்கு பஞ்சகவியங்களை கொடுப்பது பசு என்று சொல்லி அந்த பசு மேலே அளவற்ற அன்பு வச்சிருக்கிறார். அந்த காலத்தில் பசு மேய்க்கக்கூடிய ஒருவன் ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்று போட்ட ஒரு பசு அது விடைத்தேவர் குலம் என்று சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்படி இருக்கிற பொழுது அந்த பசு ஒருத்தன் அடிக்கிறான். அடித்து மிரட்டி ஓட்டிகிட்டு போகிற பொழுது இவர் போய் தடுத்து, அது வரைக்கும் தான் போன இதில் பார்த்து இவர் அந்த பசுவெல்லாம் அடிக்கக்கூடாது என்று சொல்லி இவரே அந்த பசுவையெல்லாம் மேய்க்கிற தொழிலுக்கு இப்போ போகிறார். அவனை பசு மேய்க்கிறவனை விரட்டி விட்டுட்டு இவரே அந்த பசுவெல்லாம் மேய்க்க போகிறார். அதுதான் 27வது பாட்டு வரைக்கும் வந்துட்டோம். யானே நிறை மேய்ப்பன் என்று சொல்லி 27 பார்க்கணும் இல்லைங்களா? மன்னிக்கரையன். அதாவது இவர் பசு மேய்த்தது எங்கன்னா மன்னி ஆற்றங்கரையிலிங்க. இவருக்கு சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால இவரை பார்த்த உடனே அந்த பசுக்களுக்கெல்லாம் தானே பால் சுரக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி சுரந்த பாலை தான் அவர் அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மணலை சிவலிங்கமாக பிடித்து அதற்கு தினசரி அவர் அபிஷேகம் செய்து கொண்டு வந்தது. இந்த பாட்டில் தான் பார்க்கணும். 27வது பாட்டு மன்னிக்கரை, மன்னி ஆற்றங்கரை. அதுக்கு பேர், அந்த ஆற்றங்கரைக்கு பேர் மன்னி ஆற்றங்கரை. மன்னிக்கரையின் வளர்புறவின் மாடும் படுகர் மருங்கினிலும் தன்னித் திளநீர் மருத தந்தலை சூழ் குலையின் சார்பினிலும் எண்ணில் பெருகு நிறைமேய்த்து சமிதையுடன் மேல் எரிகொண்டு நன்னிக் கங்குன் முன்புகுது நன்னால் பலவாம் அந்நாளில். மன்னிக்கரையின் வளர்புறவின், மன்னியாற்றங்கரையிலே வளரும் அந்த முல்லைப்புறவின் பக்கத்தில் முல்லை கொடிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் படுகர்களின் பக்கத்தும் குளிர்ந்த முத்துக்களை குலைக்கும் மருத நிலத்து சோலைகள் சூழ்ந்த கரைகளின் பக்கத்திலும் முத்துக்கள் எல்லாம் விளையக்கூடிய அந்த மருத நிலத்து சோலைகள் சூழ்ந்த கரையின் பக்கத்திலே ஆணிர்களை மேய்த்து சமிதையுடன் எரியனையும் கொண்டு பொருந்து இரவு வரும் முன்பு புகுகின்ற நல்ல நாட்கள் பலவாம். அப்படி பல நாட்கள் மேய்த்து கொண்டு வருகிறார். அந்த மன்னியாற்றங்கரையில் அந்த ஆணிர்களை எல்லாம் மேய்த்து கொண்டு வர்றார். அப்படி வரக்கூடிய ஒரு நாளில் சமிதையுடன் மேல் எரிகொண்டு அப்படின்னா சமிதையும் எரியும் சேகரித்து மனைக்கு கொண்டு வருதல் மறைபயிலும் பிரம்மச்சாரியின் கடமை என்று சொல்லி அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த தொண்டை செய்து கொண்டு வரார்.
அப்படி வருகின்ற பொழுது நன்னாள் பலவாம் அந்நாளில் என்று சொல்லி சொல்கிறார். நிறைகாக்கும் இந்நாள்களே மன்றுளாடும் சேவடிகள் வழுத்தும் சிவநெறியில் செல்வதற்குரிய வாதலின் இவையே நன்னாள்களாயன என்பதாம் என்று சொல்லி சொல்கிறாருங்க. நம்ம நிறைகள் காத்து அந்த ஆணிர்களை எல்லாம் மேய்த்து பெருமானுடைய திருவடிகளை வலுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய சிவநெறி செல்வதற்குரிய அந்த நாள் அப்படிங்கிறனால இந்த நன்னாள் என்று சொல்லி அந்த ஒரு நாள் அந்த கடைசி நாளை சொல்கிறார். அப்படி அந்த நாள் என்னாச்சு அப்படிங்கிறத இப்போ சொல்கிறார். ஆய நிறையின் குலமெல்லாம் அழகின் விளங்கி மிக பல்கி மேய இனிய புல்லுணர்வும் விரும்பும் புனலும் ஆறுதலினால் ஏய மனங்கள் பெருமகிழ்ச்சி எய்தி இரவு நண்பகலும் தூய தீம்பால் மடி பெருகி சொரிய முலைகள் சுரந்தனவால். அப்படி அந்த ஒரு நாள் என்னாச்சுன்னா ஆனிரையின் கூட்டமெல்லாம் அழகுடன் விளங்கி மிகவும் பெருகி, அவன் அந்த மாடு மேய்க்கிறவன் மேய்ச்சதை காட்டிலும் இவர் மேய்க்கிறதுனால ஆனிரைகள் நல்ல அழகு பொலிவோடு இருக்குது. நல்ல உணவு உண்டு, தீனிகள் எல்லாம் உண்டு, நல்ல உணர்வோடு இருக்குது. நல்ல ஒரு நிறைய உண்ணப்பெற்ற காரணத்தால் எய்திய மனத்தில் கொண்ட பெருமகிழ்ச்சி பொருந்தி இரவிலும் நண்பகலிலும் தூய இனிய பாலினை மடிகள் பெருக சொரியும்படி முளைகள் சுரந்தன என்று சொல்லி அப்படி காலையிலையும் சரி மாலையிலையும் சரி பால் நல்ல சுரந்து பசு கூட்டங்கள் பால் சுரந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி அழகின் விளங்கி மிக பல்கினர் நல்ல புல்லுணவும் நன்னீரும் பெற்று அச்சமின்றி செழித்து மனமகிழ்வுற்றிருந்தனாலும் பசுக்கள் உடல் செழித்து பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகு தோற்றத்தோடு இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். மனங்கொள் மகிழ்ச்சி எய்தி அப்படின்னார். மக்கள் மேற்கூறியபடி நன்றாய் அன்புடன் பாதுகாக்கப்படின் அந்த பசுக்கள் எல்லாம் நல்ல அழகாக இருக்குது, பசு உரிமையாளர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த பசுக்களும் நல்லா இருக்கிறதுனால எப்பவும் கறக்கிறத விட பால்கள் பால் அதிகமாக சுரக்கிறது என்று சொல்லி சொல்கிறார். இன்னொன்று பசுக்கள் கன்றின் மேல் வைக்கும் அன்பாகிய வாத்சல்யம் என்பது இறைவன் உயிர்கள் மேல் வைக்கும் அருளுக்கு ஓமிக்கப்படும். இது பல இடங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. ஒரு அன்புக்கு உதாரணம் சொல்லணும்னா தாய் பசு கன்று தான். அது மாதிரி இப்போ இந்த பசுக்கள் எல்லாம் என்ன நினைக்குது அப்படின்னா விசார சருமுறை சண்டீஸ்வர நாயனாரை பார்த்த உடனே ஒரு கன்றுக்குட்டி போலவும், அதனால் கன்றுக்குட்டியை பார்த்தா பால் அதிகமாக சுரக்கும். அது மாதிரி எப்பவும் கறக்கிறத விட பால் அதிகமாக கறந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி கறந்துட்டுருக்கிற பொழுது பூணும் தொழில் வேள்வி சடங்கு புரிய ஓமதேனுக்கள் காணும் பொலிவின் முன்னையனும் அநேக மடங்கு கரப்பனவாய் பேணும் தகுதி அன்பால் இப்பிரம்மச்சாரி மேய்த்ததற்பின் மானும் திறத்த வானவென மறையோர் எல்லாம் மனமகிழ்ந்தார். இப்போ எப்பவும் பால் கறக்கிறத விட அதிகமாக பால் கறக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பசுக்காரர் யார் அப்படின்னா அந்தணர்கள் தான், மறையவர்கள் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. நம்ம பசு முதல்ல இருந்ததோட இப்போ நல்லா இருக்குது, அது மட்டும் இல்லாத பாலும் அதிகமாக கறக்குது என்று சொல்லி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். அதான் சொல்கிறார். மறையவர்கள் எல்லோரும் தாம் மேற்கொள்ளும் தொழிலாகி வேள்வி சடங்கு செய்வதற்கு ஓம பசுக்கள் கண்ணால் நேரே காணுமாறு மிக அழகுடன் விளங்கி முன்னையிலும் அநேக மடங்கு பால் கறப்பனவாய் பசு காக்கும் முறையில் தகுதியுடன் அன்பினால் இந்த பிரம்மச்சாரி மேய்த்ததற்பின் மாட்சி கொண்ட தன்மையுடைய நோயன் என்று மனமகிழ்ந்தார்கள். இப்போ சண்டீஸ்வர நாயனார் மேய்க்கிறதுனால பால் அதிகமாக கறக்குது, அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அனைத்து திறத்துமான ஆணினங்கள் அணைந்த மகிழ்ச்சி அளவின்றி மனைக்கள் கன்று பிரிந்தாலும் மறுவும் சிறிய மறைக்கன்று தனை கண்டு அருகு சார்ந்துருகி தாயாம் தன்மை நிலையனவாய் கனைத்து சுரந்து முளைக்கண்கள் கரவாமே பால் பொலிந்தனவால். இப்படி எல்லா வகையிலும் ஆணினங்கள் கொண்ட மனமகிழ்ச்சி அளவில்லாமல் வீட்டில் உள்ள தம்முடைய கன்றுகளை பிரிந்தாலும் தம்முன் மருவிய சிறிய மறைக்கன்றாகிய விசார சிறுமுறை கண்டு அருகே அடைந்து உருகிய கன்றுக்கு தாம் தாயாகிய தன்மையுள்ள நிலையனை அடைந்தவர்களாக கனைத்து கொண்டு மடி சுரந்து முளைக்கண்கள் என்றும் கரவாமை பாலினை பொழிந்தன. அப்படின்னா கன்றுக்குட்டி இல்லாமல் தாய் பசு பால் கறக்காது. ஆனால் கன்றுக்குட்டி இப்போ வீட்டில் கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவர் பசு மேய்க்கிறதுக்கு போயிருக்கிறாரு. அந்த பசுமாடெல்லாம் இவரையே பார்த்தா அதுக்கு கன்றுக்குட்டியை பார்க்குற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக. ஏன்னா நான் விசார சருமர் 8 வயசு தான் அப்போ அவருக்கு. அதனால் அவரை பார்த்தாவே கன்றுக்குட்டியை பார்க்குற மகிழ்ச்சி இருக்கிறனால தானே கறவாமலே பாலை சொரிந்தது என்று சொல்லி சொல்கிறார்.
இப்போ மேய்க்கக்கூடிய இடத்துலையே இவர் பார்த்த உடனே கறவாமலே பால் சுரிந்ததுனால அதை என்ன செய்ய போகிறாருன்னு எடுத்து பூசை செய்ய போகிறார். அப்படி அந்த கன்றுகள் எல்லாம் தானே பசுக்கள் எல்லாம் பால் சுரந்தது என்று சொல்லி சொல்கிறார். கறவாமே பால் பொலிந்தனவால் என்று சொல்லி சொல்கிறார். மனைக்கற்கன்று பிரிந்தாலும் மறைக்கன்று தன்னை கண்டுனார். அதாவது பிரியத்தறியாத தம்முடைய கன்றுகளை மனைக்கள் பிரிந்து தாம் தனியே மேய்வதற்கு வந்த போதிலும் அதனால் வருந்தாது விசாரசருமனை தம் கன்றாகவே கண்டது. பசுக்கள் எல்லாம் அந்த விசாரசருமரை கன்றாகவே பார்த்தது என்று சொல்லி சொல்கிறார். கன்றகள் புனிற்றாம் போல்வார் என்றபடி கன்றினை பிரிந்து பசுக்கள் இயல்பாய் வருத்தல் வேண்டுமாயினும் இங்கு அதற்கு மாறாக வருந்தாதிருத்தத்துடன் அன்பு பெருக நின்று மடி சுரந்து பாலும் பொலிந்தன எனில் இதுவும் இயற்கைக்கு மாறென்று இங்கும் ஒரு அன்புமிக்க கன்று இருந்ததாதலின். அதாவது கன்றை விட்டு தாய் பசு பிரியவே பிரியாது இல்லைங்களா. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் அதுதான் ஓமையா நமக்கு. கண்ணப்ப நாயனார் அதை எல்லா புராணங்கள்லையும் சிவபெருமான் தான் தாய் பசு, மற்றதெல்லாம் அடியார்கள் கன்றுக்குட்டி தான். சுந்தரர் அப்படி தான் சொல்கிறார். சென்று சுந்தரருக்கு ஆட்கொள்ளுகின்ற பொழுதும் அப்படி தான் சொல்கிறார். வெண்ணெய்நல்லூரில் சுந்தரரை ஆட்கொள்ளுகின்ற பொழுது கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாரு, அடிமை கொண்டு அழைச்சிட்டு போகிறாரு. கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் வந்தது யாருன்னு சுந்தரருக்கு தெரியாது. கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு, மறைஞ்சிட்றாரு. அது சாமி மறைஞ்சிட்றாரு. அவருக்கு ஒரு திகைப்பாக இருக்குது. யார் வந்தாங்க, கூட்டிகிட்டு வந்தாங்க, வந்தவரை காணமேன்னு பார்க்குறாரு. அப்போ தான் அசரீரியாக அவர் சொல்கிறாரு, முன்பு நீ நமக்கு தொண்டன் முன்னிய வேட்கை கூற பிறந்தனை மண்ணின் மீது பின்புறம் ஏவலாலே பிறந்தனை மண்ணின் மீதுன்னு சொன்னதுக்கு பிறகு தான் வந்தது சாமின்னு அவருக்கு தெரியுது. அது வரைக்கும் சாமின்னு தெரியாது. அப்படி தெரிஞ்ச உடனேயே அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஓ, சாமி தான் வந்தாரா என்று சொல்லி தெரிஞ்ச உடனே ஒரு மகிழ்ச்சி அவருக்கு. அதை சேக்கிழ பெருமான் எப்படி சொல்கிறாருன்னா, ஈன்றான் கனைப்பு கேட்ட கன்று போல் கதறி நம்பி அப்படிம்பார். அதாவது ஒரு தாய் பசுவனுடைய ஓசையை ஒரு கன்றுக்குட்டி கேட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி அடையுமோ அந்த மாதிரி மகிழ்ச்சி அடைந்தாராம் சுந்தரர். இது ஆட்கொள்ளுகின்ற பொழுது வெண்ணெய்நல்லூரில். அதே மாதிரி போய் சேருகின்ற பொழுது இப்போ நம்மெல்லாம் போனோம் இல்லைங்களா திருவஞ்சைக்களத்துக்கு. திருவஞ்சைக்களத்தில் வெள்ளை யானையில் போகிறார் இல்லையா. வெள்ளை யானையில் போய் அங்கே எப்படி போய் சேர்ந்தார் அப்படிங்கிறதே இதே ஓமை அங்கே சொல்கிறார். ஆட்கொண்ட பொழுது சொன்ன இதே ஓமை அங்கே பெருமான் திருவடியில் சேர்ற பொழுது சொல்கிறார். அங்கே போய் வெள்ளை யானையிலிருந்து அந்த திருவணுக்கன் திருவாயில் இறங்கி உள்ளே போகிறார். அப்படி உள்ளே செல்லுகின்ற பொழுது சாமியை பார்த்தோன்னு அவருக்கு ஒரு வேகம் வருது. ஏன்னா 18 ஆண்டுகள் இந்த மண் உலகத்தில் இருக்கிறார். இறைவனை பிரிந்து 18 ஆண்டுகள் மண் உலகத்தில் இருக்கிறார். சாமிக்கு என்ன ஒரு ஏக்கம், 18 வருஷம் நம்முடைய தோழரை விட்டுட்டு நம்மளும் தனியாக இருக்கிறோமேன்னு அவருக்கு ஒரு ஆசை. அப்போ எப்படி போய் சேர்ந்தாருங்கிறது அங்கே சொல்கிறாருங்க. சென்று கண்ணுதல் திருமுன்பு தாழ்ந்து விழுந்து எழுந்து சேனிடை விட்டகன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் விரைந்து எய்தி நின்று போற்றிய தனிப்பெரும் தொண்டரை நேரிலை வளப்பாகத்து ஒன்றும் மேனியர் ஊரனே வந்தனை என்றார் உலகுய்ய அப்படின்னார். பாரு, 2 பேர்த்துக்கும், அதாவது ஒரு அன்புன்னா எப்படி இருக்கணும்னா 2 பேருக்கும் இருக்கிறது தான் அன்பு இல்லைங்களா. இப்போ சுந்தரர்கிட்டையும் அது அந்த அன்பு பெருகி கிடக்குது, சாமிகிட்டே அந்த அன்பு நிறையா இருக்குது. அது எப்படி போனார் அப்படிங்கிறத சொல்ல, சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென தாய் பசுவை பிரிந்த ஒரு கன்று குட்டி மீண்டும் தாய் பசுவை பிரிஞ்சு போய் சேர்ந்தது போல சேர்ந்தாராம். சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்ததென காதலின் விரைந்து எய்தினார். வேகமாக போகிறார். உள்ளுக்குள்ளே போயிட்டு சாமி பார்த்தோன்னு வேகமாக போகிறார். போய் அப்படியே சாமியினுடைய திருவடி வணங்குறாரு. சாமி, எத்தனையோ மண்ணுலகத்தில் தவறுகள் செய்தேன், அப்படி என்னுடைய பிழையெல்லாம் பொறுத்து எனக்கு உங்களுடைய திருவடி கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு சாமியினுடைய திருவடியில் போய் விழுகிறார். அப்போ சாமி சொல்கிறாராம், உடனே வந்தனை அப்படின்னாராம். நம்பி ஆரூரா, சீக்கிரமாக வா என்று சொல்லி இறைவனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லுவார். அங்கே சொல்கிறது அந்த சேனிடை விட்ட கன்று கோவினை கண்டு அணைந்து அப்படிங்கிறது தாய்ப்பசுவை பிரிந்த கன்று மீண்டும் சென்று அந்த தாய்ப்பசுவை சேர்ந்தது போலங்கிறாரு. இந்த ஓமை கண்ணப்ப நாயனார் பணத்தில் மட்டும் மாறுது. எப்படி மாறுதுன்னா, முதன்னு கண்ணப்ப நாயனார் போய் சாமியை பார்க்கிறார். சாமியை பார்த்த உடனே தேவர் தனியாக இருக்கிறாரு. அவர் பசிக்கும், சாப்பிட்டாரா இல்லையா தெரியல. அதனால் நம்ம போய் முதல்ல நம்ம இறைச்சி கொண்டு வரலாம். அவருக்கு தெரிஞ்ச சாப்பாடு என்ன, மிருகங்களுடைய இறைச்சி. சரி, போய் வேட்டையாடி சாப்பாடு கொண்டு வரலான்ட்டு போகிறாரு. ஆனால் அவரால் போக முடியலை. திரும்ப வர்றாரு. போகிறது திரும்ப வர்றது. போகிறது ஏன் திரும்பி வர்றாருன்னா,
தன்னந்தனியாக இருக்கிறாரு, ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது, அவருக்கு துணை ஒருத்தரும் இல்லைன்னு திரும்பி வர்றது. அப்புறம் மறுபடியும் சரி அவர் பசியாக இருப்பார் என்ன செய்கிறதுன்னு போகிறது. இந்த இதை எப்படி சொல்லார்னா சேக்கிழ பெருமான், கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நின்றார் அப்படின்பாரு. கன்றகள் புனிற்றா போல்வார்னா ஒரு ஈன்ற கன்றுக்குட்டியை விட்டு பசு பிரியவே பிரியாது. என்னதான் ஆனாலும் பசு பிரியாது. அது மாதிரி கண்ணப்பருக்கு சிவபெருமானை விட்டு பிரிய முடியலை. இந்த இடத்துல மட்டும்தான் ஓமை மாறுது. இந்த இடத்துல கன்றுக்குட்டி யார் அப்படின்னா காலத்தினாதர், தாய்ப்பசு யாருன்னா கண்ணப்ப நாயனார். இந்த ஓமை இங்கே மட்டும்தான் மாறுது, வேற எங்கேயும் மாறுது. மற்ற இடங்கள் எல்லாமே சிவபெருமான் தான் தாய்ப்பசு, அடியார்கள் கன்றுக்குட்டி. கண்ணப்ப நாயனார் மட்டும்தான் அதை அப்படியே மாத்துறாரு. வேற எங்கேயுமே அந்த ஓமை வர்றதில்லை. சேக்கிழ பெருமான் அங்கே மட்டும் அப்படி சொல்கிறார். இப்போ இந்த பசு கூட்டங்களுக்கு என்னென்னா, தன்னுடைய கன்று இல்லாமல் பசு பால் கறக்காது இல்லைங்களா. கன்று போய் மடியில் முட்டுச்சுனா தான் பால் பெருகும். அந்த பாலை கன்று குடிக்க குடிக்க நம்ம என்ன செய்வோம், நம்மளுக்கு வேணுமே, அதனால் பாதி குடிச்ச உடனே நம்ம இழுத்துட்டு வந்துடுவோம் கன்றுக்குட்டியை. அந்த ஒரு மகிழ்ச்சி பெருக்கில் இருக்க அந்த மடி சுரந்திருக்கும், அதை நம்ம கறந்துக்குவோம், நம்ம குடிக்கிறதுக்கு கறந்துக்குவோம். இதுதான் நடக்கும் இல்லைங்களா. ஆனால் அந்த கன்றுக்குட்டி இல்லாமையே இப்போ அந்த பசுக்கூட்டங்கள் பால் சுரக்குது. அப்படின்னா விசார செருமராக இருக்கக்கூடிய நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் 8 வயசு குழந்தப்போ, 8 வயசு பிள்ளையாக இருக்கிற அவரை பார்த்தாவே அந்த மாடுகளுக்கு தன்னுடைய கன்றுக்குட்டியை பார்க்குற மாதிரி மகிழ்ச்சி இருந்தது. அதனால் பால் சுரந்தது என்று சொல்கிறாருங்க. நம்ம கறவாமை பால் பொழிந்தனவால் என்று சொல்கிறார். இது இயற்கைக்கு மாறென்று இங்கும் ஒரு அன்புமிக்க கன்று இருத்தராதனை. ஏன்னா கன்றுக்குட்டி இருந்தால் தான் பால் சுரக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அதான் இருக்கிற உண்மை. ஆனால் அந்த கன்றுக்குட்டியாக இருக்கிறது இங்கே சண்டீஸ்வர நாயனார் என்று சொல்கிறார். சிறிய மறைக்கன்று அப்படின்னு பாருங்க, சிறிய மறைக்கன்று. அச்சிறிய பெருந்தகையார் ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வரும். இந்த இடத்துல சிறிய மறைக்கன்று, வேதங்கள் பயின்ற ஒரு மறைக்கன்று என்று சொல்கிறார். தாயாம் தன்மை நிலையால் நிலைமை அப்படின்னு சொல்கிறார். நிலைமை அப்படின்னா மனைக்கற்கன்று, தம்மால் ஊட்டி வளர்க்கப்படும் கன்று. மறைக்கன்று தம்மை அன்புடன் ஊட்டி வளர்க்கும் கன்று என்று சொல்கிறாருங்க. முன்னின் நிலைவெளி, அதாவது தாயாம் தன்மை நிலைமையில் முன்னையனின்றும் பால் பொழிதல் உள்ளதாகும் என்பதனை ஆளுடைய பிள்ளையாரது நிலையனை கேட்டவுடன் தம்முடைய தனபாரங்களில் பால் சுரந்து நின்ற மங்கையர்க்கரசி அம்மையாரது வரலாறு சிந்திக்கத்தக்கதுன்னு ஆசிரியர் ஐயா உரை எழுதியிருக்கார். அப்படின்னா அதாவது ஞானசம்பந்த பெருமான் 3 வயது பிள்ளையாக இருக்கின்ற பொழுது உமையம்மனுடைய திருமுலைப்பால் உண்டு. அந்த ஞானம் பெற்று பாடுறார் இல்லைங்களா, தோடுடைய செவியன் பாடுறார். அப்படி 3 வயது முதலாக பல அற்புதங்கள் நடத்துகிறார். 3 வயசுலேயே அவர் செஞ்ச முதல் அற்புதம் என்னன்னா, அந்த பாலை நிலங்களை எல்லாம் சோலையாக மாற்றினார். நனிப்பள்ளி என்று சொல்லக்கூடிய பதி அவங்க அம்மாவுடைய ஊருங்க. ஞானசம்பந்த பிள்ளையாரை ஈன்ற பகவதி அம்மாவோட ஊர் நனிப்பள்ளி. அப்போ ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயசு. அப்போ தான் பெருமான் ஆட்கொண்டு இருக்கிறார். முதல் யாத்திரையே அதுதான். தன்னுடைய தோல் மேலே தூக்கிட்டு வர்றார் அப்பா, குழந்தைய தோல் மேலே. அது அத்தன் பியன்மேல் இருந்து அருடைய திருப்பதிகம்பார் சேக்கிழ பெருமான். அப்படி தோல் மேல் வருகின்ற பொழுது கேட்குறாரு, அந்த ஒரு சோலை தெரிகிறதே, அது என்ன ஊர் அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது எல்லாம் சொல்கிறாங்க, அதுதான் நனிப்பள்ளி. ஒரு காலத்தில் பெரிய சோலையாக இருந்தது, இப்போ வறட்சியின் காரணமாக பாலைவனமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அப்போ தான் காரைகள் கூகை முல்லை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். 2 வரி பாடுறார். அப்படி பாடி முடிச்ச உடனேயே அந்த நிலங்களெல்லாம் அப்படியே சோலையாக மாறுது. அப்படியே பூஞ்சோலையாக, பாக்கு சோலையாக, வாழை சோலையாக. அந்த வாழையிலிருந்து அந்த இது சொல்லுவாங்களே தேரைகள் எல்லாம் ஓடியது என்று சொல்லி பதிகத்தில் பாடுறாரு. அப்போ அந்த அதிசயத்தை எல்லாம் அம்மா கேட்குறாங்க. யார் மங்கையர்க்கரசியார் இப்படியெல்லாம் அந்த பிள்ளை 3 வயதில் இப்படி அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி கேட்ட உடனேயே அந்த அம்மாவுடைய தனம் சுரந்தது அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்கிறாங்க. அப்படி அந்த அம்மாவுடைய தனம் சுரந்தது என்று சொல்லி அதை நம்முடைய சிவப்பிரகாஷ் சாமிகள் 4வர் 4 மணி மாலையில் பாடுறார். என்ன பாடுறாருன்னா, இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ, நின் நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமகளோ சம்பந்தா, இங்கு உயர்ந்தால் யார் சொல் எனக்கு அப்படின்னாரு. எல்லா தாயை விட சிறந்த தாய் உமையம்மை தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த இடத்துல யார் அப்படிங்கிறார். அப்படின்னா குலக்கரையில் ஞானசம்பந்த பெருமான் 3 வயது பிள்ளையாக இருக்கின்ற பொழுது அழுதுட்டு இருக்கிறார் இல்லைங்களா. அப்படி அழுத பிள்ளைக்கு சாமி என்ன செய்கிறாரு, அம்மாவை கூப்பிட்டு துணை முளைகள் பொழிகின்ற இன்னடிசில் பொன்வல்லத்து கறந்து ஊட்டு அப்படின்னார்.
2 தனங்கள் இருக்கக்கூடிய பாலை கறந்து அந்த குழந்தைக்கு நீ பொன் வெள்ளத்தில் கறந்து ஊட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அம்மா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த பாலை கறந்து அப்படியே கொடுக்கல, அது சிவஞானத்தை கலந்து கொடுத்தாங்க. என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்தருளியும் சேக்கிழ பெருமான். அப்படி கொடுத்ததுனால 2 ஞானம் கிடைச்சது. ஓமையலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். அப்படின்னா பரஞானம் அபரஞானம் என்று சொல்லக்கூடிய 2 ஞானம் அந்த குழந்தை கிடைச்சது. இப்படி இது அங்கே அன்றைக்கு நடந்தது. சரி, அந்த அம்மாவுக்கு நேரில் பார்க்குறாங்க. யார்? திருநிலை நாயகி. தோணியப்பர் சொல்கிறாரு, அந்த குழந்தைக்கு பாலை கறந்து கொடுன்னு சொல்லி. அதற்கு பிறகு கறந்து கொடுத்தாங்க. அந்த தாய் சிறந்தவளா? இதை கேட்ட உடனேயே ஒரு தாய்க்கு தனம் சுரந்தது. யார்? மங்கையர்க்கரசியார். மதுரை எம்பதியில் மங்கையர்க்கரசியாருக்கு. அந்த தாய் சிறந்தவளா நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை பார்த்து வினவுவது போல நால்வர் நான்மணி மாலை ஆசிரியர் சிவபிரகாச சாமிகள் பாடியிருக்கிறார். அதை இலை படர்ந்த பொய்கை எடுத்து அழுதல் கண்டு முலை சுரந்த அன்னையோ நீ நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருட்கோமகள். அருட்கோமகள்னா யார்? மங்கையர்க்கரசி அம்மா. நான் அரசி இல்லையா? அரசமாதேவி. அந்த தாய் சிறந்தவளா என்று சொல்லி கேட்பதுவளா? அப்படின்னா அன்பின் மூலமாகவும் தனம் சுரக்கும் அப்படிங்கிறது நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பசுக்களுக்கு எப்படி கன்றுக்குட்டி இல்லாமல் எப்படி பால் சுரக்கும் அப்படின்னா அந்த வாட்சலம் என்று சொல்லக்கூடிய அன்புங்க. இந்த இடத்துல வாட்சலம் என்று சொல்லுவது அதுதான். அந்த அன்புக்கு இன்னொரு அன்பு சொல்ல முடியாது. இங்கே சிவகுனி ஐயா அதை சொல்லியிருக்கிறார். பிள்ளை என சொல்ல சுரந்த தனமுடையாள் தென்பாண்டி மாதேவி தாழ்ந்த மனமுடையாளன் இருந்தவாறு என்று சொல்லி திருக்களிற்றுப்படியாரிலே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. திருக்கழிட்டுப்படியாரில் 54வது பாட்டில் சொல்ற பிள்ளை என சொல்ல சுரந்த தனமுடைய தென்பாண்டி மாதேவி என்று சொல்லி பாண்டி மாதேவிக்கு ஞானசம்பந்த பிள்ளையார் என்று சொன்ன உடனேயே பால் சுரந்தது என்று சொல்லி சொல்றார். அப்படி இல்லைன்னா ஞானசம்பந்த பெருமான் மதுரையம்பதி செல்லுகின்ற பொழுது அந்த சமணர்களால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தாச்சு அப்படின்னா உயிர் துறந்தொழிவதுன்னு முடிவு பண்ணான். ஏன்னா தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய கூன்பாண்டியன் இப்போ எங்கே இருக்கிறாரு? சமணத்தில் இருக்கிறார். கணவன் சமணத்தில் இருக்கிறாரு. சமணர்களுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்குது. இந்த குழந்தைக்கு ஏதாவது துன்பம் வந்தால் நம்மளால் தடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யறது? 2 பேர் இறந்து போயிடலான்னு குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் முடிவு பண்ணுறாங்க. ஆமாம், அதான் சொல்கிறார். அந்த இடத்த ரொம்ப அருமையாக சொல்வார் சேக்கிழார் பெருமான். அதை சொல்லுகின்ற பொழுது நல்லா அருமையான இடம். நன்மை அல்லாது செய்யும் ஊனவந்தடையின் யாமும் உயிர் துறந்து ஒளிவது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மங்கையர்க்கரசியாருடைய மனநிலையை அப்படியே சேக்கிழார் பெருமான் பதிவு பண்ணுவார். மாணியார் தாமும் அஞ்சி, மாணியார்னா மங்கையர்க்கரசியார், மாணியார் தாமும் அஞ்சி வஞ்சக புலையர் தாங்கள் ஈனமே செய்ய வல்லார் செய்வதென்றெண்ணி நாமும் ஞான சம்பந்தர் தம்பால் நன்மை அல்லாது செய்யும் ஊனம் வந்து அடையின் யாமும் உயிர் துறந்து ஒளிவதென்றார் அப்படின்னார். என்ன வேணாலும் செய்வாங்க, யாராவது உயிரை கொடுப்பாங்களா அப்படின்னா மங்கையர்க்கரசியார் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாவது துன்பம்னா என்ன பண்ணுறது? நம்ம உயிரையே கொடுத்து விடுவது என்று சொல்லி அம்மா முடிவு செஞ்சாங்கன்னு சேக்கிழார் பெருமான் பாடியிருக்கிறார். மதுரை எம்பதியில் பாடியிருக்கார். அப்போ அந்த அன்பு தான் தலையன்பு. அதைத்தான் நம்முடைய சிவபிரகாச சாமிகள் கேட்குறாரு. இந்த தாயினுடைய அன்பு சிறந்ததா, அந்த தாயினுடைய அன்பு சிறந்ததா என்று சொல்லி கேட்கிறார். அப்போ கரவாமே பால் சுரந்தன் அப்படிங்கிறது இதுதான், இந்த அன்பு தான் அது. தம்மை அடைந்தான் முளைப்பால் தாமே பொழிய கண்டு உவந்து செம்மை நெறிய ஒரு மனத்தில் திருமஞ்சனமாம் குறிப்புணர்ந்தே எம்மையுடைய வள்ளலார் எய்த நினைந்து தெளிந்ததனில் மெய்மை சிவனார் பூசனையை விரும்பும் வேட்கை விளைந்தெழுமாம். இப்போ அந்த பசு கூட்டங்களெல்லாம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கறக்கிறதுக்கு அங்கே யாரும் ஆள் இல்லை, பாத்திரமெல்லாம் எதுவும் கிடையாது அங்கே. ஏன்னா மாடு மேய்க்கிற இடத்துல பாத்திரத்தை எதுக்கு கொண்டு போகிறாரு? அது வாட்டுக்கு அந்த பாலெல்லாம் இவரை பார்த்து அந்த அன்பின் மூலமாக பாலெல்லாம் அப்படியே கறந்து கீழே போகுது. அந்த கீழே போகிற பாலை பார்த்த உடனே அவருக்கு என்ன நினைவு வருதுன்னா, அடா இதெல்லாம் சாமிக்கு அபிஷேகமாக பண்ணால் நல்லா இருக்குமே. ஏன்னா போன பிறப்பில் ஆகமங்கள் கற்றிருந்தவர், ஆகமங்கள் கற்றிருந்ததுனால அந்த பாலை பார்த்த உடனே அவருக்கு பூசை ஞாபகம் வந்துடுது. சரி நம்ம சிவ பூஜை பண்ணால் என்ன, சாமிக்கு இதெல்லாம் அபிஷேகமாக பண்ணலாமேன்னு அந்த எண்ணம் வருது. அதற்கு பிறகு தான் மண்ணியாற்றங்கரையில் உட்காந்து பூஜை பண்ண போகிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால்
முகைத்த மலரின் வாசம் போல் அப்படின்னார். அப்படின்னா போன பிறப்பிலேயே பூஜை பண்ணிட்டு இருந்தவர் அவர். யார்? ஆகம முறைப்படி சண்டீஸ்வர நாயனார் பூஜை பண்ணிட்டு இருந்தவர். இப்போ அது நினைவுக்கு வந்து அந்த பாலை கீழே போகிற பாலை பார்த்த உடனே இதெல்லாம் சாமிக்காக பெரியவங்களுக்கு தான் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும் இல்லைங்களா? அதனால் அவர் வந்து பூஜை பண்ணணும்னு நினைக்கிறார். தம்மை அணைந்த ஆண் முளைப்பால், தம்மை அணைந்த பசுக்கள் முளைப்பாலினை கரவாமல் தாமே பொழிய கண்டு மகிழ்ந்து செம்மை நெறியிலே உற்ற தமது திருமணத்தில் அந்த பால் சிவபெருமானுக்கு திருமஞ்சனமாகும் குறிப்பினை உணர்ந்து எம்மை ஆணுடைய வள்ளலாராகிய விசார சர்மனார் பொருந்தும்படி நினைந்து தெளிந்து அத்தெளிவனுள்ளே சிவனாரது உண்மையாகிய பூசையை விரும்பும் வேட்கை விளைந்து எழுந்ததாகவே அந்த பாலை பார்த்த உடனே தான் அவருக்கு பூஜை பண்ணலாங்கிற எண்ணம் அவருக்கு வருதுங்க. எம்மை உடைய வள்ளலார் அப்படின்னார். இந்த இடத்துல சேர்க்கிற எம்மை ஆணுடைய வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா அவர் சிவபூஜை பண்ணுறதுனால அதை சொல்கிறாருங்க. வள்ளலார் தம்மை அணைந்த என்று சொல்லி சொல்கிறார். தாமை பிறர் எவரும் கரவாமல் தாமே. செம்மை நெறி அப்படின்னா சிவநெறிங்க, முக்தி நெறி. செம்மை நெறியே ஒரு மனம். செம்மை நெறி அறியாத சிதடரும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறதுல உயர்ந்த நெறி என்னென்னா சிவநெறி என்று சொல்லக்கூடிய அந்த செம்மை நெறி தான். அதுக்கு மேலே ஒரு நெறி கிடையாது. உயர்ந்த நெறி அதுதான். செம்மை நெறினா என்ன? பெருமானை பூசை செய்வது தான் செம்மை நெறி, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது சிவபூசையே முக்திக்கு சாதனமாம் என்று தெளிந்த மனது என்று சொல்லி சொல்கிறார். சிவத்தன்மை பெறுவதற்காகிய வழியிலே சென்ற மனம் அப்படின்னார். செம்மை நெறியே ஒரு மனம் அப்படின்னார். சிவத்தன்மை பெறுவதற்கு ஆகிய வழியிலே சென்ற மனம் சிவபூசையே முக்திக்கு சாதனமாம் என்று தெளிந்த மனது, இதுவே செந்நெறி. ஆமாம், நமக்கு இருக்கிறதுலே வழிபாட்டில் ரொம்ப உயர்ந்தது என்னென்னா சிவபூசை தாங்க. ஏன்னா திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குணத்தில் இறைவன் எதுக்கு நமக்கு இந்த கையை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிறது சொல்கிறார். இந்த கைகளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? அது எதுக்குன்னா கரம் தரும் பயன் இது என உணர்ந்து. யார் உணர்ந்தாங்க? அம்மா உணர்ந்தான், உமையம்மை உணர்ந்தாங்களாம். இப்போ வந்து கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்வால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளாம் மலைவள்ளி மாறிலா வளர்ந்த பேரன்பால் சிரம் பணிந்தெழு பூசனை நாள்தோறும் திருவுளம் கொல பெருகியதன்று அப்படின்னார். அப்படின்னா கைகளை கொடுத்துருக்கிறார் சாமி நமக்கு. எதுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னா பெருமானை பூசை செய்வதற்கு அப்படின்னா. அப்படின்னு யார் சொல்கிறாங்க? உமையம்மையே அப்படி நினைக்கிறாங்க. உமையம்மை அப்படி நினைச்சதுனால தான் கம்பையாற்றங்கரையில் அமர்ந்து பெருமானை, அந்த மாமின் மூலத்தில் வந்த பெருமானை, அந்த மாமரத்தினுடைய வேறுக்கடியிலிருந்து வந்த சிவபெருமானை எடுத்து பூஜை பண்ணாங்க. அது நமக்கு சிவபூசை பயனை உலகத்துக்கு கொடுப்பதற்காகவே, அந்த பூசனையை நமக்கு வலியுறுத்துவதற்காகவே அம்மா கைலாயத்திலிருந்து காஞ்சியம்பதி வந்தாங்க. ஆமாம், இந்த காஞ்சியம்பதி வந்ததே அதுக்காகத்தான். ஆமாம், நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திரு வாக்கினில் அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய உம்மை செம்மலர் கை குவித்து எழுந்து தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கிய மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் மலைமகள் காண அப்படின்னார். கைலாயத்திலேருந்து அம்மா வந்தாங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாங்க, கம்பையாற்றங்கரைக்கு போனாங்க. அங்கே ஆற்றங்கரையோரத்தில் ஒரு மாமரம் இருந்தது. அந்த மாமரத்துக்கு அடியில் போய் நின்னாங்க. அஞ்செழுத்தை சொன்னாங்களாம். சிவாய நம, ஓம் நம சிவாய, இப்படி அந்த அஞ்செழுத்தை சொல்லி கொண்டு அப்படியே தவம் புரிஞ்சு இருந்தாங்களாம். அப்படி தவம் புரிந்து அஞ்செழுத்து சொல்லி இருந்ததுனால சாமி அப்படியே அந்த வேரனுடைய மூலத்திலிருந்து அம்மா கையில் வந்து கிடைச்சார். அந்த சொல்கிறார், தஞ்சமாகிய அருந்தவம் புரிய தனிப்பரு தரிப்பரு அவள் தனிப்பெரும் கணவர் அப்படின்னு. மனைவி வந்து அப்படி தவம் செய்கின்ற பொழுது கணவன் பார்த்துட்டா இருப்பார். அதனால் உமையம்மையே அந்த தவம் செஞ்சதுனால சாமி என்ன பண்ணாராம்? உடனே மாவின் மூலத்தில் வந்து தோன்றினார் அப்படின்னார். அந்த மாமரத்தினுடைய வேரிலிருந்து அம்மா கையில் வந்து கிடைச்சாங்க. அப்புறம் அம்மா எடுத்து பூஜை பண்ணார். இப்படிதான் திருக்குறள் தொண்ட புராணத்தில் நமக்கு எப்படி சிவலிங்கம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இப்போ வந்து நாயனாருக்கு வந்து இப்போ சண்டீஸ்வர நாயனாருக்கு சாமியை எப்படியாவது பூஜை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதான் செம்மை நெறியே உருமனம். என்ன இருக்கிறதுலே செம்மை நெறி மனம் அப்படின்னு என்னென்ன? பூசனை, பெருமானை பூசை செய்வது தான் செம்மை நெறி. அந்த மனம் இப்போ அவங்களுக்கு வந்துருச்சு. மனத்தில் திருமஞ்சனமாம் குறிப்புணர்ந்து செம்மை நெறியே ஒரு மனம் ஆதலின் அதனுள் அருளால் முன் சென்ம வாசனைப்படி ஒரு குறிப்பு எழுந்ததாக செம்மை நெறி உறுதல் அப்படின்னு சொல்லி சொல்றார். வள்ளலார் அப்படின்னார். தம்மை அடைந்தோர் யாவர்க்கும் சிவபூசை பயனாகிய தாம் பெற்ற பேரின்பத்தை வரையாது கொடுத்தல் வள்ளலார் அப்படின்னார்.
எம்மையுடைய என்று சொல்லி சொல்கிறாரு. வள்ளலார் அப்படின்னா ஒரு எதிர்பார்க்காம செய்யக்கூடிய ஒரு உதவி இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் வள்ளலார்னு பெருமைங்க. இப்போ நமக்கு சிவ பூஜை பண்ணுறோம், நம்ம சிவபூஜையினுடைய பயன் எப்போ கிடைக்கும்? சண்டீஸ்வர பூஜை நம்ம நிறைவு செய்யணும். சண்டீஸ்வர பூஜை கடைசியாக முடிக்கிற பொழுது தான் நமக்கு அந்த பூஜையினுடைய பயன் கிடைக்கும். அந்த பயனை எல்லாம் கொடுக்கறது யார்? சண்டீஸ்வர நாயனார் கொடுக்குறாரு. ஆமாம், அதனால் அவர் வள்ளலார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. நினைதலாவது உடையவர்களின் சம்மதமின்றி இது செய்யலாவதோ என்றும் வேள்விக்காகும் பொருளை பிரிதொன்றில் பயன்படுத்தலாகுமோ என்றும் இவ்வாறு பலரும் சொல்லுவாங்க என்று சொல்லி இறைவனை திருமஞ்சனம் மாட்டுதலும் சிவவேள்வி ஆமாகலானும் பிறவாற்றானும் இதுவே தக்கது. அதாவது பெருமானுக்கு திருமஞ்சனம் மாற்றுறதும் வேள்வி செய்வதும் ஒன்று தான் அப்படிங்கிறது. வேள்வி செய்கிறத விட இன்னும் சிறந்த பயன் பெருமானுக்கு திருமஞ்சனம் மாட்டுவது என்று சொல்லி சொல்கிறார். செம்மை நெறியே என்று சொல்லி சொல்கிறார். இதான் செம்மை நெறி என்று சொல்லுவது இது. பெருமானாகிய பட்டினத்தடிகள் காதற்ற பூசியும் வாராது கூட கடைவழிக்க என்ற உண்மையினை அதனுள் கண்டு 9 கோடி பொருளையும் ஒரே நொடியில் துறந்த தவராச சிங்கமாயனர் என்ற வரலாறும் இங்கு நினைவு கூறுதல் பாலது என்று சொல்லி, அதாவது என்னென்னா, பெருமானை வழிபாடு செய்வது அவன் திருவடியை வணங்கிறத விட ஒரு பெரிய பேர் எதுவும் இல்லை. அதனால் நம்முடைய பட்டினத்தடிகள் சொல்கிறார், அந்த காலத்திலே 9 கோடி சொத்தம் அவர் சிவகணை உரையில் சொல்கிறார். அதை என்ன நினச்சாராம்? காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்க அப்படின்னார். அப்படின்னா இந்த செல்வமெல்லாம் நாளைக்கு நமக்கு ஒன்றும் கூட வரப்போகிறது இல்லை. என்ன வரும்? நாம் செய்த புண்ணியந்தான் வரும் இல்லைங்களா? சிவ புண்ணியந்தான் வரப்போகுது. அதனால் எல்லாம் துறந்து அவர் தனியாக போயிருந்தார். அது மாதிரி இந்த தவராச சிங்கம் என்று சொல்லி சிவகணை உரையில் சொல்கிறார். சிவனார் மெய்மை பூசணையை என்று சொல்லி அது சொல்கிறார். பெருமானுடைய பூசனை தான் ரொம்ப முக்கியம். சிவனார்னா சிவபெருமானே முழுமுதற் கடவுளாவார் என்பது குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பூசணைங்கிறது இங்கே திருமஞ்சனம் மாட்டது மூலையே பூசையின் எல்லா உறுப்புகளின் தொகுதிங்கிறார். விரும்பும் வேட்கை விளைந்தெழலும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. மனத்தின்கண் பூசணையே விரும்புகின்ற ஆசை என்று சொல்லி சொல்கிறார். அடுத்த திருப்பாட்டு. இப்போ அவருக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. இப்போ அங்கன் முன்னை அர்ச்சனையின் அளவின் தொடர்ச்சி விளையாட்டா பொங்கும் அன்பால் மன்னி மணல் புலினக் குறையிலா ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கி சிவாலயமும் துங்க நீடு கோபுரமும் சுற்று ஆலயமும் வகுத்தமைத்தார். இப்போ மணல் ஆலயம் என்ன செய்கிறாரு? ஒரு ஆலயம் மாதிரி ஒரு சுற்றுச்சுவரெல்லாம் வைத்து கொண்டு சிவலிங்க திருமேனி மணல்லையே அமைக்கிறார். இப்போ அவர் அந்த மண்ணியாற்றங்கரை ஓரத்தில் இதை செய்கிறார். இனி தினசரி அதை பூஜை செய்ய போகிறார். முன்னை அர்ச்சனை அளவின் அர்ச்சனையினது முன்னாளில் செய்த தொடர்ச்சி அளவில் சிறுவர் விளையாட்டாக உருக்கொண்டு பொங்குகின்ற அன்பினாலே மண்ணியாற்றின் மணல் திடரில், மண்ணியாற்றங்கரையில் மணல் நிறையா இருக்குது. அந்த மணல் மணலில் ஆத்தி மரத்தின் அடியில் செங்கன் விடையனை உடையாரது திருமேனியாகி சிவலிங்கத்தை மணலினாலே உலதாக்கி சிவாலயமும் பெரிய நீண்ட கோபுரமும் சுற்று ஆலயமும் வகுத்து அமைத்தனர். மணல்லையே எல்லாம் செஞ்சுருக்கிறார். நம்ம விளையாட்டு பிள்ளைகள் விளையாடுற மாதிரி சுற்று ஆலயம், கோபுரம் இதெல்லாம் வைத்து உள்ளுக்குள்ளே சிவலிங்க திருமேனி மணல்லையே வைத்து வழிபாடு செய்ய போகிறார். இதுதான் அவர் செய்த அந்த ஆலயம். மண்ணியாற்றங்கரையில் செய்கிறாருங்க. விளையாட்டா பெருங்கு பொங்கும் அன்பால் முன்னை பிறவி வாசனையாகி அச்சனையின் தொடர்ச்சி பிறப்பில் சிறுவர் மணல் கூட்டி விளையாடும் அந்த விளையாட்டு என்ற உருவத்தில் வந்தது என்று சொல்லி சொல்கிறார். செங்கன் விடையார் திருமேனி மணலால் ஆக்கினர் தாவர சங்கமங்கள் என்று 2 உருவினின்று மாவரன் பூசை கொண்டு மண்ணுயிர் கருளை வைப்பன் என்று சொல்லி தாவர சங்கமங்கள் 2 என்று உருவில் நின்று பெருமான் எப்படி வெளிப்படுவார் அப்படின்னா, ஒன்று சிவலிங்க திருமேனியாக, இன்னொன்று அடியார்களுடைய திருமேனியாக. தாவர சங்கமம், தாவர என்று சொன்னால் சிவலிங்க திருமேனி, சங்கமம்னா அடியார் திருமேனி. சாமி வெளிப்படக்கூடிய இடம் 2ங்க. ஆமாம், இறைவனுடைய சிவலிங்க திருமேனி ஒன்று, இன்னொன்று அடியார்களுடைய திருமேனி என்று சொல்லி சொல்கிறார். சதாசிவ தத்துவத்தின் வைகும் இறைவன் புறத்தே திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனியும் திருவேடம் ஆதாரமாக கொண்டு நின்றும் அகத்தை உயிரிடமாக கொண்டு நின்றும் ஈண்டு உள்ளார் செய்யும் பூசை கொண்டு அருளுவான் ஆதாலின் அகுது அறிந்த அவ்விடங்களில் வழிபடுக என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஆமாம், பெருமான் எங்கே இருப்பார் அப்படின்னா சதாசிவ திருமேனியாக திருமேனிலையும் அதே மாதிரி திருவேடத்தையும் ஆதாரமாக கொண்டு பெருமான் இருப்பான் என்று சொல்லி சொல்கிறாருங்க.
அகத்தை உயிரை இடமாக கொண்டு பெருமான் இருக்கக்கூடிய இடம் சிவலிங்க திருமேனி, நம்ம உள்ளுக்குள்ள உயிர், அப்புறம் திருவேடம் என்று சொல்லி இப்படி 3 இடம் சொல்கிறாருங்க. இங்கு விசார சர்மனார் திருக்கோயிலில் உள்ளருக்கு திருமேனியாக லிங்க திருமேனி கண்டு வழிபடலாயினர் என்றும், அவ்வாறு சிவலிங்க திருமேனி காண்பதில் மண், உருத்தராக்க மணி, சந்தனம் முதலிய பலவற்றாலும் சிவலிங்கம் ஆக்கி கொண்டு பூசிக்கலாம் என்று விதி இருப்பதனால் அவற்றுள் மணலாலாக்கி கண்டனர் என்றும் கொள்கை என்று சொல்கிறாருங்க. சிவாலயம் சிவலிங்க பெருமானுக்குரிய ஆலயமும் அதிலேயே கற்றார். ஆத்தியின் கீழ் என்று சொல்லி வண்ணமலர் ஆத்தியன்கள் எழுந்தருளி இருந்து அந்த மரமும் இப்போது தரிசிக்க உள்ளது. அந்த ஆத்தி மரமும் செயினூர் போனால் இன்னைக்கு தரிசிக்கலாம் என்று சொல்கிறாங்க. இந்த ஆத்தி மரம் இப்போது திருவாப்பாடி கோயில் உள் தென் மேல் பாகத்தில் உள்ளது. இது காட்டாத்தி என்று வகையுள்பட்டது என்று சொல்லி அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. ஆத்தி மலரும் செழுந்தளிரும் முதலாம் அருகு வளர்புறவில் பூத்த மலர்கள் தாம் தெரிந்து புனிதர் செடில திருமுடிமேல் சாத்தலாகும் திருப்பள்ளி தாமும் பலவும் தாம் கொய்து கோத்த இலைப்பூங் கூடையனில் கொணர்ந்து மணந்து அங்கு இட வைத்தார். அதாவது ஆத்தி மலர், இந்த ஆத்தி மரம் பக்கத்தால் இருந்ததுன்னா ஆத்தி மலர் எடுத்துக்கிறாரு. செலும் தளிர்கள் நிறைய இலைகள் எல்லாம் எடுத்துக்கிறார் பூசைக்கு. பக்கத்தில் வளர்கின்ற முல்லை புறவனில் பூத்த மலர்கள், முல்லை மலர்கள், மல்லிகைப்பூ செடியெல்லாம் அங்கே முல்லை நிலமாக இருக்கிறனால முல்லை மலர்கள் இருக்குது. அந்த மலர்களுள்ளே தாமே தெரிந்து புனிதராகிய சிவபெருமானது சடையுடைய திருமுடியின் மேல் சாத்துவதற்காகவும் திருப்பள்ளி தாமங்கள் பலவற்றையும் தாம் கொய்து இலைகளால் கோத்து வைத்த பூங்குடையனில் கொண்டு வந்து அதாவது வாசனை வெளிப்போகாது தங்கும்படி வைத்தனர் அப்படின்னார். பெருமானுக்கு நம்ம மலர் சாற்றுகின்ற பொழுது வாசனையோடு பெருமானுக்கு மலர் சாற்றுவது ரொம்ப சிறந்தது. ஆமாம், பெருமானுக்கு எப்படி வேணாலும் நம்ம மலர் சாற்றலாம், ஆனால் வாசனையோடு இருக்கக்கூடிய மலருக்கு ஒரு ஆற்றல் உண்டு. ஏன்னா நாட்டு சிறப்பு சொல்கிற பொழுது சேக்கிழார் பெருமான் காவிரி ஆற்றை பற்றி சொல்வார். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காலத்தில் அந்த மலரெல்லாம் அடிச்சிட்டு வருமா. அந்த மலரெல்லாம் அடிச்சிட்டு தானே போய் அந்த காலத்தில் பெரிய பெரிய கோயிலெல்லாம் கிடையாது. எப்படி இருக்குன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும். அந்த தண்ணீரால் அடித்து வரக்கூடிய மலர்கள்லாம் பெருமான் திருவடிக்கு சேருமா. அதை என்ன சொல்கிறாருன்னா வம்புலா மலர் நீரால் வழிபட்டும்பர். வம்புலா மலர்னா வாசனையுடைய மலர்கள் அப்படிம்பார். வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்ம்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால் அப்படிம்பார். காவிரியினுடைய வடகரை தலங்கள் தென்கரை தலங்கள்னு நமக்கு சோழ நாட்டில் பார்த்தோம்னா பார்க்கலாம். அப்படின்னா 2 கரை பக்கமும் சிவாலயங்கள் இருக்கும். வெள்ளப்பெருக்கு காலத்தில் அந்த தண்ணீர் தானே மலர்களை அடித்து கொண்டு பெருமான் திருவடிக்கு போய் சேருமா. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா சேக்கிழார் பெருமானுடைய கண்களுக்கு ஒரு சிவனடியார் பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்வது போல் இருக்குது. ஏன்னா அவருடைய சேக்கிழார் பெருமானுடைய தெய்வ கண்களுக்கு அப்படி தெரியுது. அப்போ ஒரு பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வது தான் பூசனை. இப்போ நீங்கள் திரவியங்கள் இருந்தால் திரவியம் போட்டு வழிபாடு செய்யலாம். இப்போ அரிசி மாவு, திருமஞ்சனம், சந்தனம் இதெல்லாம் இருந்தால் செய்யலாம். இல்லைன்னா என்ன செய்யலாம், பூவும் நீரும் மட்டும் போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாங்க. அதான் புண்ணியம் செய்வாருக்கு பூவில் நீருலன்னு நமக்கு ஆகம நூல் சொல்லுது, திருமந்திரம் சொல்லுது. இப்போ அந்த காவிரி ஆற்றங்கரையினுடைய நீர் தானே அப்படி வழிபாடு செய்கிறதுனால மலரை அடித்து கொண்டு பெருமான் திருவடியில் சேர்க்கிறதுனால ஒரு சிவனடியாருக்கு ஓமை சொல்வார் சேக்கிழார் பெருமான். ஒரு 5-6 ஓமை சொல்வார். முதல் ஓமை என்ன சொல்வார்னா நிலமகளுக்கு ஓமை சொல்வார். அப்புறம் நிலமகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ரத்தின மாலையா ஓமை சொல்வார். அப்புறம் பிரம்மனுக்கு சில இடை சொல்வார். திருமாலுக்கு ஓமை சொல்வார். அப்புறம் என்ன கங்கைக்கு ஓமை சொல்வார். இப்படி எல்லா ஓமை சொல்லிட்டு கடைசியாக இந்த ஓமை சொல்வார். அதுக்கு மேலே ஓமை சொல்கிறதில்ல. ஏன்னா பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்களுக்கு மேலே இன்னொரு ஓமை இல்லை. அதனால் அந்த ஓமையோடு முடிச்சுக்கிறேன். வம்பொலாமலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்கிற எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலின் ஈர்ம்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் முக்குமால் அதோடு முடிச்சுக்கிறேன். காவிரி பற்றி அதுக்கு மேலே ஓமை சொல்கிறதில்ல. மற்றதெல்லாம் அந்த பெண்கள் குளிக்கக்கூடியது எல்லாமே சொல்கிறார். இப்படி தான் நமக்கு சேக்கிழார் பெருமான் நாட்டு சிறப்பில் சொல்கிறார். அப்போ பெருமானுக்கு மலர் எப்படி நாம் போடணும்னா மனமுடைய மலர்கள் போடுவது ஒரு சிறப்பு. மனமுள்ள மலர்கள் அது சொல்கிறார் பாருங்கள். அந்த மலர்களை மல்லிகைப்பூ மலர், முல்லை மலர் பறித்து கொண்டு வருவாராம். அதை பறித்து கொண்டு வைத்து அந்த வாசனை வெளியில் போகாமல் மூடி வச்சுருவார். சண்டேஸ்வர நாயனார் அப்படி வழிபாடு செய்திருக்கிறார். மணியாற்றங்கரையில் வேற ஒன்றும் இல்லை, ஆத்தி மலர் இருக்குது.
மல்லிகை மலர் இருக்குது, முல்லை மலர் இருக்குது. அந்த 2 மலரையும் பறிப்பாராம். பறித்து அந்த வாசனை வெளியில் போகாமல் அதை மூடி வச்சுருவார். அப்புறம் பால் இருக்குது, பசுவனுடைய கறந்த பால் இருக்குது. அந்த பாலை எடுத்து அபிஷேகம் செய்து அந்த மன்னி ஆற்றங்கரையுடைய நீரை மீண்டும் அபிஷேகம் செய்து இந்த மலரை பெருமானுக்கு சாற்றி வழிபாடு நிறைவு செய்வார். இப்படி தான் அவர் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். அதான் சொல்கிறார் இங்கே ஆத்தியின் கீழ் அப்படின்னு சொல்கிறார். ஆத்தி மலர் தான் அவர் வழிபாடு செய்தது என்று சொல்கிறார். அதான் ஆத்தி மரத்துக்கு மேலே அதை ஆத்தி மரத்தினுடைய மலர் அப்போ பெருமானுக்கு பூசணைக்கு உகந்தது. இதெல்லாம் மேலே இருந்து அந்த பக்கத்தில் குறா மரம்னு ஒன்று இருக்குது. அந்த மரத்து மேலே இருந்து பார்த்துட்டே இருப்பார் இவர் எச்சதத்தன். அது பார்த்துட்டு இருந்தால் வந்து ஒரு நாள் அடிக்க போகிறாரு. அதுக்கு பிறகு தான் அது அடுத்த வாரம் நம்ம வரும். சாத்தலாகும் திருப்பள்ளி தாமம்னார். இங்கே விசாரசனா இறைவனார் பூசைக்கு ஆகம விதிப்படி சாத்தக்கூடியனவாக விதிக்கப்பட்ட மலர் தளிர். ஒரு சில பெரும்பாலும் மலர் தான் போடணும். தளிர் இலைகள் என்ன போடலான்னா வில்வம் போடலாம். அப்புறம் ஒரு சில இலைகள் இந்த பன்னீர் இலைகள் போடலாம். இப்படி ஒரு சில இலைகள் தான் பெருமானுக்கு அர்ச்சனைக்கு போட முடியும். எல்லா இலையும் போட முடியாது. ஆனால் மலர்கள் வந்து அதுக்குன்னு பூசணைக்குன்னு இருக்கக்கூடிய மலர்கள் நாம் சாமிக்கு போடலாம். ஆனால் இலைகள் அப்படின்னு பார்த்தா வில்வம் ரொம்ப உகந்தது. அதே மாதிரி பன்னீர் இலைகள் ரொம்ப உகந்தது. பன்னீர் இலை வந்து நீங்கள் முழுசாக கூட போடணுன்றதில்லை. மலரே கிடைக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு பன்னீர் பூசம் இருந்தால் அதை பிச்சு பிச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். அதே ஒரு விதி இருக்குது. பன்னீர் இலை வந்து நம்ம பிச்சு பிச்சு நம்ம போட்டு கூட சாமி பூசையை முடிச்சுக்கலாம். ஒன்று இல்லைன்னா அது செய்யலாம். இப்படியெல்லாம் நமக்கு வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் இருக்குது. நீங்கள் ஆதீனங்கள் எல்லாம் பார்த்தா வெளியில் யாத்திரை வருகின்ற பொழுது பன்னீர் இலைகள் கொண்டு வந்துடுவாங்க. பன்னீர் இலை கொண்டு வந்துடுவாங்க. ஒன்றும் மலர் இல்லாத பொழுது அதையவே அப்படி டப்புன்னு பிச்சு போடுவாங்க. அது போடுறது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். பட்டுன்னு சத்தம் வரும். அவங்க பிக்கிறது அந்த சத்தம் வரும். பார்த்துருக்கலாம். நம்ம செங்கல் ஆதீனத்தோடு நான் போயிருக்கிறேன். அவர் கேதார்நாத் யாத்திரை போகிற பொழுதெல்லாம் பன்னீர் நிறைய இலை கொண்டு வருவார். மலரெல்லாம் வாடி போச்சுன்னா பன்னீர் இலையை பிச்சு போட்டுக்கலாம். அது மாதிரி எல்லாம் விதி இருக்குது. அந்த மாதிரி இலைகளும் அவர் அர்ச்சனை செய்தார், மலர்களும் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறார். அங்கு வளர் புறவு அப்படின்னாரு. அங்கு வளர் புறவு பக்கத்தில் இயல்பாய் வளர்ந்த முல்லை புறவு மன்னிக்கரையின் வளர்புறவின் மாடு என்று சொல்லி புறவில் பூத்த மலர்கள் அப்படின்னார். மனிதரால் வளர்க்கப்பட்ட நம்ம வளர்க்கக்கூடிய நந்தவனத்திலே மலரக்கூடிய மலர்களும் பறிச்சிருக்கிறார். அதுபோக தானே மலரக்கூடியது ஒரு சில மலர்கள் எல்லாம் வந்து அங்கங்கே வேலிகளில் படர்ந்துருக்கும் இல்லைங்களா. அந்த மலர்களையும் பறித்து பெருமானுக்கு சாற்றியிருக்கிறார். புண்ணியம் செய்வார், இதான் நமக்கு திருமந்திரம் சொல்கிறது. அதுதான் புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீர் உண்டு என்று சொல்லி நம்ம திருமூல தேவநாயனார் சொல்கிறார். மற்றதெல்லாம் நீங்கள் இருந்தால் செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்லை. மற்றதெல்லாம் பூவும் நீரும் இருந்தால் போதும், பூசை முடிச்சுக்கலாம். இப்போ யாத்திரையெல்லாம் போகிறோன்னு வைங்களேன், கைலாய யாத்திரையெல்லாம் போகிற பொழுது மற்றதெல்லாம் எதுவும் நம்மளால் முடியாது. காஞ்சி போன வில்வம் தான் 6 மாதத்துக்கு பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வில்வத்துக்கு வந்து நிர்மாலய தோஷம் கிடையாது. எத்தனை தடவை வேணாலும் போடலாம், கழுவி போட்டுகிட்டே இருக்கலாம். அதுதான் நம்ம போட முடியும். கைலாய யாத்திரையில் 4 டிகிரி டெம்பரேச்சர், அங்கே 4 டிகிரி 3 டிகிரி டெம்பரேச்சரில் போய் என்ன செய்ய முடியும்? நம்ம குளிக்கவெல்லாம் முடியாது. சும்மா கை கால் தொடச்சிட்டு அப்படியே பூசை செய்ய வேண்டியது தான். அதில் சாமி ஏற்றுக்குவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருநீர் பூசினா போதும், திருநீர் மட்டும்தான் பூச முடியும். அந்த ஒரு கிளைமேட்டில் அப்படி தான் நம்ம செய்ய முடியும். அது அதுக்கு முதல்ல நம்ம உடல்நிலை தயாராக இருந்தாவே பெரிய புண்ணியம். அது செய்கிறதுக்கு நம்ம உடல்நிலை முதல்ல ஒத்துழைக்கணும் இல்லைங்களா. அதனால் அங்கே போய் குளிக்கணும் அப்படிங்கிறத ஆச்சாரமெல்லாம் நம்ம அங்கே பார்க்க முடியாது. இருக்கிறதுலே ரொம்ப புண்ணியம் செஞ்சது யாருன்னு நம்ம தாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் பாருங்கள். நல்ல சாப்பாடு கிடைக்காது, அங்கே வந்து அந்த இருக்கிற கிளைமேட்டு குளிக்க முடியாது, நினச்ச மாதிரி வாழ முடியாது. எல்லா சுகமும் அனுபவிக்கிறது யாருன்னா இங்கே நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க தான். அதில் நம்ம தமிழகம் போன்ற மாநிலங்கள் தான் இயற்கை சீற்றங்களால் அழிவில்லாத மாநிலங்கள். மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றா கொட்டும் மழை, அது பனி பெஞ்சாலும் போயிடும், மைனஸில் அந்த மாதிரி போயிடும். அதே மாதிரி மழை பெஞ்சாலும் அதே மாதிரி தான், வெயில் அடித்தாலும் அதே மாதிரி தான் 40-50க்கு மேலே போயிடுது சரிங்களா. ஆனால் இங்கே மட்டும்தான் எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்கிறது. அங்கே வெளியில் போயிட்டு வந்தால் தான் இந்த சுகம் என்னன்னு நமக்கு தெரியும். இப்படி பூத்த மலர்கள் அப்படின்னாரு. தாம் தெரிந்து தாம் கொய்து கோத்த இலை பூங்கொடை என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் புனிதர்னா இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர், தூய்மையுடையவர் என்று சொல்கிறார். இவங்கெல்லாம் வந்து நாயன்மார்கள் எப்படின்னா நம்மெல்லாம் பாசம் இருந்து நீங்கிறோம் இல்லைங்களா. அவங்கெல்லாம் அப்படி அல்ல,
அவங்களுடைய பிறப்பே ஒரு அவதாரம் தான் இல்லைங்களா. அவங்க பாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மெல்லாம் ஓய்வடைய வேண்டும் என்பதற்காக அவங்க இந்த மண்ணுலகத்தில் இப்போ சண்டீஸ்வர நாயனர் எதுக்கு அவதரித்து இருக்கிறார் அப்படின்னா, சிவபூசை செய்யக்கூடிய நமக்கெல்லாம் அந்த பூசையினுடைய பயன் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அவதாரம், அவ்வளோதான். மற்றபடி அவர் நம்மெல்லாம் வினையின் ஈடாக, வினைக்கு ஈடாக இந்த உடம்பு நாம் எடுத்திருக்கிறோம். அதான் சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம், எல்லாம் முன் செய்த வினைக்கு ஈடாய். அதுக்கு என்ன செய்யணும்? எய்தவனை நாடியருன்னு சொல்கிறாரு கடைசியாக, இல்லைங்களா. வினைக்கு ஈடாந்த உடம்பு கொடுத்துருக்கிறாரு, உடம்புக்கு வினையின் காரணமாக நோய் நொடிகளை கொடுத்துருக்கிறாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? சிவபெருமான் தான் காரணம். நம்முடைய வினைக்கு தக்கவாறு இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நம்ம யாரை போய் பார்க்கணும்? பெருமான்கிட்ட தான் நம்ம விண்ணப்பம் செய்யணும். அவன் பார்த்து நினச்சாதான் அதெல்லாம் மாற்ற முடியும். அதனால் இந்த உடம்பு கொடுத்ததை பட்டணத்தடிகள் சொல்வார். பட்டணத்தார் என்ன சொல்வார்னா, வினை போகமே தேகம் கண்டாய் அப்படிம்பார். இந்த உடம்பு அப்படின்னா என்னென்னா, வினையினுடைய ஒரு போகம்தான் இந்த உடம்பு. வினை நீங்கிடின்னு உடம்பு நில்லாது அப்படின்னார். எத்தனை காலத்துக்கு நமக்கு வினை இருக்குதோ அத்தனை காலத்துக்கு உடம்பு இருக்கும். ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே உடம்பு நீங்கிரும் அப்படின்னா அவங்களுக்கு வினை பயன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தங்க. ஒரு சிலருக்கு வயசான வரைக்கும் உடம்பு இருக்கும் அப்படின்னா அவங்க அந்த காலத்து வரைக்கும் வினை அனுபவிக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. பிராரத்த வினை என்று சொல்லுவது இந்த உடம்பு எடுத்து வந்த வினை, சரிங்களா. அந்த பிராரத்த வினை என்று சொல்லக்கூடிய உடம்பு எடுத்து வந்த வினை உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதான் பட்டணத்தடிகள் சொல்றார், வினை போகமே தேகம் கண்டாய் அப்படின்னு. மனம் தங்கிட மலர்களின் மனம் காற்றினால் பரவி வெளி செல்லாமலும் வெயில் முதலியவற்றால் சிதையாமலும் அவற்றின் உள்ளே தங்கி இருக்கும்படி என்று சொல்லி சொல்லாரு. அப்போ பெருமானுக்கு நம்ம பூசை செய்கின்ற பொழுது மனமோடு இருக்கக்கூடிய மலர் ரொம்ப சிறந்தது. சிவபூசைக்காக சிவலிங்கமும் சிவாலயமும் கோபுரமும் சுற்றாலயமும் வகுத்தது சிவபூசை வேட்கை எழுந்தபின் விசார சிறுவனர் செய்த முதல் செயல். சிவபூசை செய்ததற்கு சிவலிங்கமும் ஆலயமும் இன்றியமையாதது. முதலில் வேண்டப்படுதலால் அந்த இரண்டையும் முதலில் அமைத்து கொண்டார் என்று சொல்லி, அதாவது பூசை பண்ணணும்னு மனசில் வந்த உடனேயே என்ன செய்ய முடியும்? அவருக்கு 8 வயசு. அவர் அந்த மாதிரி கோயில் மாதிரி மணல்லையே எல்லாம் அமைச்சு சுற்றுச்சுவரெல்லாம் அமைத்து சிவலிங்க திருமேனையும் அங்கேயே செய்கிறார் அவர். இப்படி பூசை வேட்கை எழுந்ததனையும் பூசை சாதனம் தேடியதனையும் பூசைனையும் இறைவர் ஏற்றுக்கொண்டதனையும் அதனை நிரப்பி விசாரசனம் மகிழ்ந்ததையும் ஒரு சேரத்தொடர் அவர் அதை ஏற்று அது மணலால் செய்கிறாரு. அதை சாமி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அதையும் சாமி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆமாம், அதுதான் பெருமான் அந்த பூசைனை எல்லாம் அங்கே என்னென்னா, அங்கே விஞ்சி இருக்கக்கூடியது ஆகம முறைப்படி கல்லால் தான் கட்டணும் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல அன்பு தான் மேலோங்கி இருந்தது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பூசணையில் அதுதான் ரொம்ப முக்கியங்க. நல்ல நவகும்பங்கள் பெற நாடி கொண்டு நாணல் பூங்கொள்ளை இடத்தும் குறைமறைவுமேவும் கோக்களுடன் கூட ஒல்லை அணைந்து பாலாக்கல் ஒன்றுக்கு ஒரு கால் ஆக எதிர் செல்ல அவையும் கனைத்து முளை தீண்ட செலும்பால் பொலிந்தனவால். இப்படி நல்லனவாகிய நவகும்பங்கள் பெறுதற்கு நாடி எடுத்து கொண்டு நாணல்கள் நெருங்கிய அழகிய கொள்ளையிடத்தும் ஆட்டிடை குறை மறைவிலும் மேய்கின்ற பசுக்களுடன் கூட விரைவில் அணைந்து பால் பசு ஒன்றுக்கு ஒரு காலாக எதிரே போக அவையும் முளை தீண்டியவுடன் கனைத்து செலும்பால் பொலிந்தன என்று சொல்லி, இப்போ அவர் அந்த பாலையெல்லாம் வீணாக வெளியே கீழே போகுதுன்னு சொல்லி கும்பங்கள் வச்சிருக்கிறார். அந்த குடங்கள் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறார். அந்த குடத்தில் போய் அந்த பசுக்கள் தானே பாலை கறந்துட்டு போயிடுது. அதான் நவகும்பங்கள். நல்லனவாக 9 கும்பங்கள் ஆன்மார்த்த பூசைக்கும் நவகும்பங்கள் தாபித்து அபிடேகம் செய்யலாம் என்று காமிகாகமும் கூறுகின்றமையால் அதுவும் வருமாறு. பாருங்க, ஆன்மார்த்த பூசைக்கு 9 கும்பங்கள் வைத்து பூசை செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. காமிக ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாருங்க. இது சைவ பூசணம் என்று சொல்லி 9 கும்பங்கள் தாபித்து திருமஞ்சனம் மாட்டுதல் ஆகம விதிகளில் ஒன்று. அதான் நவகும்பங்கள் வைத்து அவர் பாலை கறந்திருக்கிறார். புதிய குடங்கள் என்பாரும் உண்டு என்று சொல்றார். முளை தீண்ட செலும்பால் பொழிந்தன விசார சிறுமனரை கண்ட மாத்திரத்தில் அருகு சார்ந்து உருகி முளை சுரந்து கரவாமை பால் சுரைந்த பசுக்கள் என்று சொல்றார். அப்படி விசார சிறுமரை தம் கன்றாக பசுக்கள் நினைந்த நிலையை முன்னரும் பொலிந்தனவால் என்று சொல்றார். இப்படி இப்போ அந்த பாலெல்லாம் வீணாக போகுதுன்னு என்ன செய்கிறாரு? 9 கும்பங்கள் வைத்து அந்த குடங்கள், கும்பங்கள்லாம் 9 குடங்கள், புதிய குடங்கள் வைத்து அந்த பாலெல்லாம் அதில் கறந்து சாமிக்கு
திருமஞ்சனம் மாட்ட போகிறார். மணியற்றையாச்சு 34 பாட்டு நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து அவர் எப்படி பூஜை செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பூஜை செய்கின்ற பொழுது தான் அந்த ஊர் இருக்கக்கூடிய பெரியவங்கெல்லாம் பால் இங்கேயே கறந்துட்டு போயிடுது மாடெல்லாம். அதனால் வீட்டில் போய் பசுக்காரருக்கு பால் கிடைக்கிறது இல்லை. அதனால் அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பாலை கறந்து அவன் மணல் ஊற்றி விளையாடிட்டு இருக்கிறான், இப்படி செய்கிறான்னு சொல்லி அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. யசோதத்தன்கிட்ட சொல்லுகின்ற பொழுது யசோதத்தன் ரொம்ப கோபக்காரர். அப்படி எல்லாரும் சொல்லுகின்ற பொழுது அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வராரு. அவர் வந்து பார்க்குறாரு, பூசை பண்ணிட்டு இருக்கிற பொழுது வந்துடுறாரு. அப்போ தான் வந்து கோபம் வந்து அவரை அடித்து பாலையெல்லாம் கீழே தள்ளுறது. இதெல்லாம் அடுத்த வகுப்பில் நம்ம சிந்திச்சுக்கலாம். ஆமாம், அது சிவகுற்றம் அவர் செய்கிறார். இந்த இடத்துல சிவகுற்றம் செய்ததுனால தன்னுடைய தந்தைன்னு கூட பார்க்காம காலை அவர் வெட்ட போகிறார். அப்படி வெட்டுறதுக்கு பிறகு சாமி என்ன வரம் கொடுக்க போகிறாரு? ஈன்ற தாதை தன்னை எரிந்தாய், அடுத்த தாதை உனக்கு நான் அப்படின்னார். அதாவது பெரிய புராணத்தில் சிவபெருமானே நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொன்ன ஒரே இடம் எதுன்னா இந்த இடம் தாங்க. சிவபெருமானே உனக்கு நான் அப்பா. ஞானசம்பந்த பெருமானுக்கு எப்படி அப்பான்னா உமையம்மை திருமுலைப்பால் உண்டதுனால அவர் அப்பா இல்லைங்களா? உமையம்மை திருமுலைப்பால் உண்டதுனால ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான். இங்கே அப்படி அல்ல, சிவபெருமானே வந்து அடுத்த தாதை உனக்குன்னு சொன்னது மட்டுமல்ல, உச்சி முகந்தார் அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை எப்படி நாம் அப்படி முத்தம் கொடுப்போம், அது மாதிரி சிவபெருமான் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தார்னே சொல்லுவார். அது நம்ம அடுத்த வாரம் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நாம் இன்றைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்மிகில் வளாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம். நம்ம பார்வதி